بسم الله الرحمن الرحيم. 15வது அதிகாரம் 20வது வசனத்துல இந்த தாமாகசத்தவை படைக்கப்பட்டவெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம எழுதணும்னாரு. பவுல் அதுக்கு மாற்றமா சொல்றாரு, அதெல்லாம் சாப்பிடலாம், சாப்பிடுறது என்ன இருக்கு, அறிவு கட்டம் தான் வந்து இது மாதிரி சாப்பாடு விஷயத்துல பிரிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றாரு. இல்ல படைக்கப்பட்டதை வந்து கொடுத்தா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு பைபிள் இருக்குது. சாப்பிடலாம்னாக்கா அவர் வந்து பல விதத்துல வியாக்கியானம் பண்ணிட்டு வர்றாரு. ஒரு இடத்துல வந்து விக்கிரகம் படைச்சதுன்னா கூட விக்கிரமே ஒண்ணு கல்லு மண்ணு தானே, அது என்ன போன்றது சொல்றாரு அங்க. அதே நேரத்துல விக்கிரனுக்கு படைச்சது சாப்பிடக்கூடாதுன்னு பின்னால தெளிவா சொல்றாரு. விக்கிர ஆலயத்துக்கு போனாலும் இன்னொருத்த பார்த்தா என்ன நினைப்பான் உன்ன, அவங்களோட இப்ப உட்காந்து சாப்பிட்டா. ஏன்னா அந்த காலத்துல இப்படி ஒரு இது வந்து அந்த நாட்கள் இது அப்பதான் வந்து எல்லாமே சிலை வழிபாடு நிறைய நடந்த நாட்கள். சிலை வழிபாடு இல்லைன்னு சொல்லி அதை போதித்து கொண்டிருக்க நாட்கள் புரியுதுங்களா. இப்ப பொருந்து சபைதான் பாத்தீங்கன்னாக்கா அவன் அந்த பொருந்து பட்டணம் பாத்தீங்கன்னாக்கா ஒருவருக்கு எத்தனையோ மனைவி இருந்துச்சு. அதெல்லாம் தவறுன்னு அங்க கண்டிக்கிறாங்க. சாப்பிடுற விஷயத்திலே வந்து என்ன ஆரம்பத்துல படிச்சீங்கன்னாக்கா கடையில் வைக்கக்கூடிய எந்த மாமிசம் இருந்தாலும் நீ வாங்கி சாப்பிடு. இங்கிலீஷ் பைபிள் இருக்கு. இங்கிலீஷ் பைபிள் மீட் தான், தமிழகத்துல வந்து அது கறின்னு போடாம இருக்குங்க. கடையில் வைக்கக்கூடிய எதையும் வாங்கி சாப்பிடுற மாதிரி வந்திருக்கு. அதாவது நீங்க இங்கிலீஷ் பைபிள் மீட்டுன்னு தான் வருது, மீட்டுன்னு போட்டுருக்குது. சரி, மீட்டுனாக்கா கறிதான். கறி கடையில வந்து எல்லா கறியும் விற்பான், நாய்கறி, பூனை கறி, பன்னி கறி எல்லாமே விற்பான். எல்லாத்தையுமே வாங்கி சாப்பிடுங்க எப்படி அவர் சொல்ல முடியும்? அவங்க வந்து அவர் சொந்த கருத்துனாக்கா அவர் எப்படி பைபிள்? அந்த காலத்துல அவங்க வந்து பண்டிகை சாப்பிடுறது இல்லை. அந்த காலத்திலேயே அங்கேயே சொன்னாக்கா அதை போய் நீங்க நல்லா இல்லை, நல்ல முறையில் அதுதான் காலையில பேசாதீங்க. அவங்க சாப்பிட மாட்டாங்க, அவங்க போய் கறி சாப்பிட சொன்னாங்க. இல்ல இல்ல, நீங்க அஸ்ஸாம் ஈஸ்ட் நார்த் ஈஸ்ட்ல போனீங்கன்னாக்கா அவங்களுக்கு கறினால நாய்கறி, பாம்பு கறி அதெல்லாம் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு எல்லாமே கறி. நமக்கு கறின்னு சொன்னா ஜென்ரலா ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி, இல்லைனாக்கா கோழிக்கறி தான் மெயின். இது தான் ஜென்ரலா கறின்னு சொல்றோம். அந்த அடிப்படையில மீட்டுனாக்கா அந்த நாட்கள்ல இது கணக்குல வராது. அந்த நாட்கள் அமெரிக்கால வந்து வளர்ந்த நீங்க வந்து பவுல் காலத்துல உள்ள இந்த கருத்து சொல்றாங்க. பவுல் ஒரு கருத்து சொல்றாருன்னா காலத்துல பூமியில இந்த மாதிரி அசிங்கெல்லாம் பெருகும். இயேசுநாதர் வந்து உயிரோட காலத்துல அதுதான் இப்ப நிலை எப்படி இருந்துச்சு. அதனால பைபிள் சொல்லியிருக்காரு செய்யாதீங்கன்னு சொல்றேன். ஐயா, அமெரிக்கா வந்து ஒரு தேவகுத்துவ நாடு இல்ல, ஒரு குப்பை தொட்டி. என்ன அமெரிக்கா பயங்கரமா அசிங்கம் நிறைந்த நாடு. அந்த முகமதியில இருக்கிறாங்க இந்துக்கள். நீங்க அப்படி சொல்லாதீங்க. கிரீஸ் நாடு இருக்கு பாத்தீங்களா, கிரேக்க மொழி பைபிளுடைய மூல மொழி இருக்கு பாத்தீங்களா, அங்க கூட இந்த பைபிளால எதுவுமே மாற்றம் பண்ண முடியல. ஓரின எச்சரிக்கைக்கு ஆதரவா வேணும்னு சொல்லிட்டு அங்கே ஓரின எச்சரிக்கை பைபிள் தடை செய்து. ஆமா, ஓரின எச்சரிக்கை வேற அங்கேயே ஆதரவு கேட்கறாங்க. எத்தனையோ தேவாலயங்களை ஓரின எச்சரிக்கை திருமணம் பண்ணி பைபிள் பண்ணி ரெண்டு ஆம்பளைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ரெண்டு பொம்பளைக்கு. காரணம் என்ன அப்படின்னாக்கா பவுல் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இயேசுநாதர் உயிரோடு இருந்த காலத்துல அவங்க இயேசுநாதருக்கு எப்படி நடந்துக்கிட்டாங்க. ஒரு அதாவது தொடர்ந்து படிச்சீங்கன்னா வாலிபனாக தான் இருக்காரு. வாலிபனாக தான் இருக்காரு. வேற ஒரு கல்வி ஞானா, அதாவது அவங்க யூத மதத்தின்படி யூத மதத்தின்படி வைராக்கியமான யூத மதத்தினா இருக்காரு. அவர்தான் நண்பராக இருந்தாரா, பகைவராக இருந்தாரா? எப்படி அதை பத்தி சொல்லப்படல. அவர் சவுல் கல்லெழுதி கொலை பண்ணும்போது அவனுடைய சாட்சிக்காரனுடைய கருத்துல வாலிபனாகிய சவுளுடைய கருத்துல வைக்க சவுல் கல்லெறியும் போது வாலிபன் பவுல் கல்லெறியும் போது கல்லெறிகிறாரோ ஆடைய சவுலுக்கு தான் கொடுத்தாங்க. வாலிபனா இருந்தாலும் போடப்படுது. வாலிபனா இருந்த நாட்கள்ல அவர் யூத மார்க்கத்துல தீவிரமா இருந்தவராது. தீவிரமா இருந்தாரு.
அடுத்தது அவர் நல்ல இந்த மாதிரி இந்த கல்லெறிஞ்சி கொலை பண்ணலாம் பார்த்ததுக்கு பிறகு அவருக்கு சொல்லப்படுது அவர் சபைகளை பாழாக்கி கிறிஸ்துவை எதிர்த்து கல்லெறிஞ்சி சிறைச்சாலை பிடித்து கொடுத்து அடித்து இதெல்லாம் நிறைய பண்ணியிருக்காரு, செய்திருக்காரு. அப்படிதான் அவரை குறித்து சொல்லப்படுது. நீங்க கேட்டதுக்கு அதுதான் பதில். சரி, இப்போ பவுல் வந்து அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து நேர்வழி பெற்றாரு? பைபிள சொல்லப்பட்டபடி அவர் தமஸ்குவிற்கு சபையை பாழாக்க போகும்போது வழியில் அவர் வந்து தடுத்து அந்த ஒளி அவருக்கு பட்டு குதிரை கீழே விழுந்து அதுதான் அதுல எழுதப்பட்டது. ஒரு மனிதர் தான் இருக்காங்க, 4 பேர் இருந்தது இல்லையா? ஒரு தமஸ்குக்கு போகக்கூடிய சம்பவம் 3 இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9வது அதிகாரத்திலும் 22வது அதிகாரத்திலும் 26வது அதிகாரம் 3 இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. 3 இடத்துலயும் வேற வேற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. இது எப்படிங்கிறாங்க? அப்ப பவுலுங்கிறவர் வந்து இப்போ உண்மையா நடந்த ஒரு சம்பவம் இல்ல, கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி சொல்லலாம். ஒய்யாவது சொல்றாங்கல்ல, மாத்தி மாத்தி கேட்கும் போது மாத்தி மாத்தி சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இப்ப நம்ம இங்க பேசுற சம்பவம் நம்ம இன்னொரு போய் பேச முடியும், அப்படியே 100 பேச முடியாது. அது வேற விஷயம். ஒரே சம்பவம் தான் நடக்குது, ஒரே சம்பவத்தை தான் கருத்தர் பேசிதான் முதல்ல சொல்றாரு. கருத்தர் என்கிட்ட பேசினாலும் வருது. 2வது வந்து நான் நசரேயனாகிய இயேசுன்றாரு. இன்னொரு இடத்துல நான் இயேசுன்றாரு. இன்னும் முதல் இடத்துல வந்து எல்லோரும் மயங்கி விழுந்து விட்டார்கள், யாரும் சத்தத்தை கேட்கல. இன்னொரு இடத்துல வந்து நான் சத்தத்தை கேட்டேன், வேற சத்தத்தை மட்டும் கேட்டு யாரையும் காணாமல் வேற யாரையும் பார்க்க முடியுதுன்றாரு. இன்னொரு இடத்துல வந்து நாங்க ஒளியை மட்டும் பார்த்தோம், சத்தத்தை கேட்கல அப்படிங்கிறார். நீ தமஸ்குவுக்கு போ, நான் அங்க என்ன செய்யணுமோ சொல்றேன். இன்னொரு இடத்துல கொஞ்சம் வருது, வேற வேற மாதிரி எல்லாமே ஒரே நேரத்தில் சம்பவங்கள் தான். ஒன்னாம் கோரில வந்து 9, 19 கொஞ்சம் படிக்கலாம். 9வது அதிகாரத்துல இருந்து 19வது வருஷம் கொஞ்சம் படிக்கலாம். முதலாம் கொரிந்தியர் இல்ல, அது என்ன மாதிரி சண்டை ஒரு ஈர்ப்பாயிடுச்சு. 9, 19 23. நான் ஒருவனுக்கும் அடிமைப்படாதவனாயிருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். யூதரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனை போலவும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவனை போலவுமானேன். நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை போலவுமானேன். அப்படி இருந்தும் நான் தேவனுக்கு முன்பதாக நியாயப்பிரமாணம் இல்லாதவனாயிராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ளவனாயிருக்கிறேன். பலவீனரை ஆதாயப்படுத்தும்படிக்கும் பலவீனருக்கு பலவீனரை போலானேன். எப்படியாயினும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமானேன். அது என்னன்னா, இதுல அவர் வந்து அவர் சொல்றாரு, பவுல் என்ன சொல்றாருன்னா, ஆரம்பத்துல பவுலுடைய நிலைமை எப்படி இருந்திருக்குன்னா, இயேசுநாதர் உயிரோடு இருந்த காலத்துல இயேசுநாதருக்கு வலுவான ஒரு எதிரியா இருந்திருக்கிறார். இப்ப உதாரணத்துக்கு உங்களுக்கு உதாரணம் சொல்றதா இருந்தா, உதாரணத்துக்கு தானே சில விஷயங்கள் சொல்லணும். இப்ப எம்ஜிஆர் இருக்கிறவங்களேன், எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிற காலத்துல வந்து கருணாநிதிக்கும் எம்ஜிஆருக்கும் பயங்கர எதிர்ப்பு இருந்துச்சு, சரிங்களா? எம்ஜிஆர் வந்து போன பிறகு எம்ஜிஆருக்கு செலவழிக்கிறாரு யாரு? கருணாநிதி வைக்கிறாரு. எம்ஜிஆர் புகழ்றாரு கருணாநிதி. எம்ஜிஆர் என் தோழன் நண்பன்கிறாரு. எப்போ? போன பிறகு. எம்ஜிஆர் உயிரோடு இருக்கும்போது பெரிய எதிரி, கீரியும் பாம்பு மாதிரி. எம்ஜிஆர் போன பிறகு நண்பன்கிறார். அப்போ வந்து இது வந்து அத முழுசா தெரிஞ்சவங்களுக்கு அது கருணாநிதி இது வந்து ஒரு இதுக்காக சொல்றாரு, அரசியலுக்காக சொல்றாரு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருவோம். இப்போ வந்து பவுல் வந்து ஆரம்ப காலத்துல வந்து இயேசுநாதர் உயிரோடு இருக்கும்போது அவர் எப்படி இருந்திருக்கிறாரு? மிகப்பெரிய எதிரியா இருந்திருக்கிறாரு. 1. 2வது கேளுங்க. 2வது என்னன்னு சொன்னா, பல்வேறு விதத்துல அவரை வந்து ஒழிக்க திட்டமிட்டிருக்கிறார். அதே பவுல் பின்னாடி வந்து இயேசுநாதருக்கு அப்புறம் எனக்கு ஞானம் கிடைச்சது, அது கிடைச்சது, ஆவி வந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. நாம என்ன கேட்கிறோம்னு சொன்னா, இயேசுநாதர் எல்லாத்தையும் பின்னாடி நடக்கக்கூடிய பல விஷயங்களை சொல்லியிருக்கக்கூடிய இயேசுநாதர் எனக்கு பின் இந்த பவுல் நேர்வழி பெறுவான் என்ற ஒரு வார்த்தை எங்கேயாவது சொல்லியிருக்கிறார். 1. அது மட்டுமல்லாமல் அந்த பவுல அவருடைய வாக்கு மூலத்துல என்ன சொல்றாருன்னா, நான் ஏழைக்கு ஏழையாவும் பணக்காரனுக்கு பணக்காரனும் யூதனுக்கு யூதனாகவும் அவனுக்கு அவனாவும் இவனுக்கு எவனாவும் அந்தந்த கோத்திரத்துக்கு தான் நான் மாறி இருக்கிறேன். நீங்க ஜனங்களை என்ன கேட்கிறோம்னா, யூதனுக்கு போய் யூதன் சம்பந்தமாக அவன் பேசியிருக்கிறான். அதே மாதிரி கிறிஸ்தவன் இடத்துல வந்து கிறிஸ்தவன் சம்பந்தமாக பேசியிருக்கிறான். கிறிஸ்தவன் சம்பந்தமாக பேசுறதை நீங்க வச்சுக்கிட்டீங்க,
யூதன் சம்பந்தமாக பேசுறத அவன் வச்சுக்கிட்டான் அப்படின்னு தானே அந்த கருத்து பண்ணும். இந்த கருத்தினுடைய நியாயமான பரிகாரம் பார்த்தா அந்த கருத்து தான் படும். பவுல் உண்மையிலேயே ஒரு நியாயவாதியாக இருந்தால், உண்மையிலேயே இறைவனால் அந்த ஆவியால் தீண்டப்பட்டவராக இருந்தால் அதை யார் சொல்லியிருக்கணும்? முதல்ல யார் சொல்லியிருக்கணும் சொன்னா இயேசுநாதர் தான் அது சொல்றதுக்கு அதிக உரிமை படைத்தவர். அப்ப அவரு சொல்லாம இவரா புதுசா சொல்றாருன்னா நீங்க கருணாநிதி சொல்ற மாதிரி தான் அதை எடுத்துக்கொள்ள முடியுமே தவிர உண்மையில் அதை எடுத்துக்கொள்ள முடியும். நாங்க என்ன நினைச்சு சொல்றோம்னா இது பவுலாக பிரி கடவுள் மூணு கடவுள் கொள்கையை பவுல் தான் கொண்டு வந்தாரு. இந்த மைக்கேல் ஹார்ட்னு சொல்லி ஒருத்தர் 100 பேர் வரலாறு தொகுத்து எழுதியிருக்கிறார். அவர் ஒரு கிறிஸ்டின், அமெரிக்காவை சார்ந்தவர். அவருக்கு அவர் அந்த புத்தகத்தை எழுதும்போது பல்வேறு விதங்கள்ல அவருக்கு எதிர்ப்பு ஏன்னு சொன்னா அவரு இயேசுநாதருக்கு 3வது இடத்தை கொடுக்கிறாரு. அப்போ அது நிறைய இதெல்லாம் கேட்கும் போது பவுல் அப்போ ஏன் நீங்க எப்படி செஞ்சீங்க, இயேசுநாதர் பின்பற்றக்கூடிய மக்கள் நிறைய இடத்துல செய்யறாங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்ல வார்த்தை என்ன தெரியுமா? அவர் பெரிய ஆய்வாளர். அந்த ஆய்வாளர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னு சொன்னா, நாம பார்த்த வரைக்கும், நாம் ஆய்வு செய்த வரைக்கும் இன்றைய கிறிஸ்தவ உலகத்தினுடைய இந்த கொள்கைக்கு இயேசுநாதர் சொந்தக்காரர் அல்ல. அவர் சொன்ன வார்த்தை, நான் சொல்லல. அவர் சொன்ன வார்த்தை நீங்க வேணா அந்த புத்தகத்தை வாங்கி படிச்சுக்காங்க. இன்றைய கிறிஸ்தவ உலகத்திற்கு இயேசுநாதர் கொண்டு வந்த மார்க்குமே இது கிடையாதுங்கிறார். இயேசுநாதர் கொண்டு வந்து வேற, அதை மாற்றி அமைத்து மக்கள் மன்றத்திலே கொண்டு சென்றது பவுல் தான். அதுக்கு ஆதாரமா அவருடைய பைபிளே உங்களுக்கு நம்ப முடியல. எவனோ ஒருத்தன் சொன்னதை நீங்க நம்பிட்டு மூணு சம்பவம் ஒரே இப்ப இவர் சொல்றதா எடுத்துக்கிறீங்க, மற்ற ஆள் சொல்ல வேணாம். ஐயா என்ன சொல்றாங்கன்னா, நான் முஸ்லீம் போய் முஸ்லீம் மாதிரி இருந்துக்குவேன், இந்து போய் இந்து மாதிரி இருப்பேன், அதே நேரத்துல நாத்தியம் தப்புனா நாத்தியம் மாதிரியே நான் பேசிடுவேன், நாத்தியம் மாதிரி ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லுவா. இவர் என்ன சொல்லுவோம்? நீங்க பிணைத்தெல்லாம் ஆதாயம் பெறுவதற்காக நான் இந்த மாதிரி மாறிக்கிறேன் ஒரு சொல்லுவாரு. இந்த வாசகம் பைபிள் இருந்தியாப்பா, இதை படிச்சியா இல்லையா, உனக்கு இவ்வளவு தெளிவான சான்று இப்படி கேட்பாங்க இல்லையா? நீங்க இது எல்லாத்தையும் படிச்சிருக்கீங்களா இல்ல அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் பின்பற்றாரு? நீங்க கலாத்திய நிறுவனத்துல பேதுருவே முகமுகமா எதிர்க்கிறார். எதுக்கு எதிர்த்தா தெரியுமா? அதேதான் நானும் சொல்ல வரேன். அவருக்கு எதிர்த்து அவருக்கு அட்வைஸ் பண்ணிட்டு நீ அவருக்கு அவசரம் இது மாதிரி இருக்கிறேன்னு சொல்லிட்டு எதிர்க்கிறாரு. இவர் தன்னுடைய வாழ்க்கையை ஏன் கடைபிடிக்கலன்னு நம்ம கேட்கிறோம். ஆதாயப்படுத்துன்னு சொல்றாரு இல்லையா? ஒரு யூதனை கிறிஸ்துவ கொண்டு வர, ஒரு புறஜாதியா இருக்கிற ஒரு மனுஷனா இயேசுக்குள்ள. பேதுரு யாருங்க? பேதுரு யாருங்க? பேதுரு இயேசுடைய சீடு இருந்தார். அவர் சொல்றது கரெக்டா இருக்குமா, அவருக்கு பின்னால பவுல் சொல்றது கரெக்டா இருக்குமா? பவுல் பேதுரு சொல்றாங்க கரெக்டா, பேதுரு கரெக்டா இருக்கிறார், நான் மாறலாம் மாட்டேன்றாரு, கொள்கையில கரெக்டா இருப்பேன்றாரு. பவுல் நீ மாறிட வேண்டியதானு சொல்றாரு. இவர் அப்படிதான் அவருக்கு ஏத்த மாதிரி இவருக்கு ஏத்த மாதிரி நான் மாறிக்குவேன் அப்படிங்கிற ஒரு கருத்தை பவுலடிகளார் சொல்லும் பொழுது இது எப்படி நீங்க ஏற்றுக்க முடியும்? அப்ப பேதுரு சொல்றது ஏத்துவீங்களா, பவுல் சொல்றதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்களா? ரெண்டு பேர்லயும் காரியம் என்னன்னா, நீங்க மெயின் காரியம் என்னன்னாக்கா, பேதுரு முதல்ல அவங்க எல்லாம் யூதர்கள் மட்டும் தான் பிரசங்கிச்சாங்க. ஃபர்ஸ்ட் இயேசு கிறிஸ்து யூதர் மத்தியம் பிரசங்கிக்கும் போது இவருக்கு ஒரு விசேஷத்தை கிருபையை கொடுத்தாரு, புறஜாதி எல்லாம் போய் பிரசங்கிக்க. புரியுங்களா? ஆனா பேதுரு அவங்க கிட்ட இன்ட்ரெஸ்டா சொல்றாரு. இயேசு சொல்லி போயிருக்கணும், முன்னறிவிப்பு செஞ்சிருக்கணும். எனக்கு பின்னாடி பவுலுங்கிற ஒருவர் அல்லது ஊமையாவது இவர் சொல்லக்கூடிய கருத்து ஒரே மாதிரி கூட நம்புறாங்க. என்ன சொல்றாங்க, நீங்க 3 தனியா எடுத்து வச்சு இன்னைக்கும் நிறைய பேர் இருக்காங்க இயேசு பின்பற்றுவங்க. உலகத்தின் கடைசி வரை நான் இருப்பேன் சாட்சியா இருக்கு, உலகத்தின் கடைசி வரை சாட்சியா இருக்கு சொன்னாரு. அன்னைக்கு இருந்தவங்க இன்னைக்கு இல்ல. ஆனா பவுல் தான் வரணும்னு அவசியம் இல்லைங்க. நாங்கதான் இயேசு சாட்சி. நீங்க இயேசு சொல்ற மாதிரி நீங்க நம்ம பிரச்சனை கிடையாது. சொல்றான் புறஜாதிகளுக்கு அனனியா மூலமா ஏற்கனவே சொல்லியிருக்காரு, நீ புறஜாதிகளுக்கு ராஜாக்களுக்கு என்னுடைய சாட்சியா மாறுவேன்னு சொல்லியிருக்காரு இயேசு. அதெல்லாம் நீங்க படிச்சு பாருங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன், என்ன கேட்கிறேன்னா, இப்ப நீங்க தாடி மீச வைக்கல சரிங்களா?
இயேசுநாதர் தாடி மீச வச்சிருந்தாரா? ஏங்க இதெல்லாமா தேவையா? அது இல்ல 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 அதெல்லாம் தேவையா? அதெல்லாம் தேவையில்லை. இதெல்லாம் தேவையில்லைங்க. இதெல்லாம் தேவையில்லைங்க. நாங்க வச்சுக்கிறதெல்லாம் எங்க இஷ்டம். நீங்க மட்டும் தாடி வச்சு மீசல் வச்சுக்கியா? இதெல்லாம் தேவையில்லை. இதெல்லாம் தேவையில்லை. வச்சிருந்தாங்க இல்லையா? எதனால நீங்க அது வந்து இப்போ இயேசு வந்து பதில் சொல்ற கேள்வி வந்து அவங்க வீச வச்சிருக்காங்க, அவங்க தாடியும் வீசி வச்சிருக்காங்க. 3 பேரும் இருக்கு. கேள்வியை சொல்லுங்க. ஐயா சொல்றதா நீங்க விட்டுறாங்க. என்னன்னு சொன்னா இயேசுநாதர் தாடி மீச வச்சிருக்காரு சரிங்களா? இயேசுநாதர் தாடி மீச வச்சிருக்கிறது வந்து தாடி மீச வந்து ஒரு இளம் வயசுலதான் நாட்டு கலாச்சாரம். நீங்க பதில் உங்ககிட்ட கேட்கல, ஐயோட கேட்கல சரிங்களா? இப்ப வந்து நீங்க தாடி மீச தான் அவங்க இளைஞர், அதாவது நல்ல விவரம் தெரிஞ்ச வேலையில தான் அவங்க வைக்க முடியும் இல்லையா? அவங்க அந்த வச்ச தாடி மீசையா நீங்க ஏன் வைக்கல? அதான் கேள்வி. அவ்வளவுதானே? தாடி வைக்கிறதுனால என்ன விசேஷம், வைக்காதனால என்ன விசேஷம்? நான் உங்களை கேட்கறது, நான் என்ன கேட்கறேன்னா நான் சொல்லிருக்கேன் பின்பற்றணும், அப்பதான் மோட்சப்படை சொன்னார் இல்லையா? நான் சொல்றேன் பின்பற்றணும். அப்ப இயேசுடைய நடவடிக்கைகளை உலக அமைப்புல பின்பற்ற மாட்டீங்களா? நீங்க வந்து சரீரத்துக்குரிய அமைப்பை பத்தி தான் நீங்க பேசுறீங்க. இது வந்து சார் தாடி வந்து வைக்கணும் வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இயேசு சொல்லல சரியா? அதெல்லாம் நம்ம அதை விட்டுருவோம் சரியா? ஆனால் அதே நேரத்துல விருத்த சேதனம் செய்தால் என்ன அப்படின்றத தெளிவுபடுத்திருக்காங்க இல்லையா? யார் தெரியும்? விருத்த சேதனம் செய்யணுடைய யாரும் கர்த்தர் தெளிவுபடுத்திருக்காரா இல்லையா? கர்த்தர் வந்து ஆபிரகாமுக்கு தெரியப்படுத்தினார். சரி. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துல அங்க சொல்றாரு, நான் உன்னோட உடன்படிக்கை உன் சந்ததிகளோட பண்றேன். விருத்த சேதனம் ஒரு அடையாளமா இருக்கு. ஆதியாகமம் 17 போட்டிருக்கு. அதெல்லாம் பல இடத்துல இருக்கு. ஆனா விருத்த சேதனம் நியாயப்பிரமாணம் மோசே மூலமா கொடுக்கப்படுது. ஆனா விருத்த சேதனம் நியாயப்பிரமாணம் முன்னாலேயே ஆபிரகாம் கொடுத்துருக்காங்க. ஆபிரகாமோடு பண்ற உடன்படிக்கையின் அடையாளம் தான் விருத்த சேதனம். உனக்கும் உன் சந்ததிகளுக்கு இந்த தேசத்தை தருவேன்னு சொல்றாரு. உனக்கு அதனால உனக்கும் உன் சந்ததிகளை என்னோட உடன்படிக்கை பண்ண எல்லாரும் பண்ண. உங்ககிட்ட அடிமை இருந்தாலும் உங்க வீட்டுல பிறந்த பிள்ளையோ எந்த ஆண் பிள்ளை இருந்தாலும் விருத்த சேதனம் பண்ணி ஆபிரகாமுடைய சந்ததிகள் சொன்னார். புதிய ஏற்பாட்டுல இயேசுவே 8ஆம் நாள் விருத்த சேதனம் பண்ணார். யூதருடைய வம்சத்துல பிறந்த ஒரு காரியம் இருந்தாலும் ஒரு பொண்ணு. ஆனா எல்லாரும் பொண்ணு சொல்லி புதிய ஏற்பாட்டுல சொல்லப்படல. இயேசு வந்து விருத்த சேதனம் செய்யப்பட்டது. இயேசு சொன்னது சந்ததி சந்ததி இல்ல. நீங்க புதிய ஏற்பாடுல ஓரின எச்சரிக்கை செய்யக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயும் சொல்லப்படல. அப்போ அவங்க செய்யறாங்க இல்லையா? ஓரின எச்சரிக்கை வந்து சுத்தமா செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்குமே சொல்லப்படல. இன்னும் சொல்ல போனாங்க ஓரின எச்சரிக்கை புதிய ஏற்பாடுல வந்து ஓரின எச்சரிக்கையை செய்யக்கூடாது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பழைய ஏற்பாடுல சொல்லப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாடுல வந்து அந்த தண்டனையாவே கொடுத்திருக்காரு ஒருத்தருக்கு. ரோமர் 1 அதிகாரத்தை பாத்தீங்கன்னாக்கா அந்த இயற்கைக்கு தண்டனையாவே கொடுத்திருக்காரு. தண்டனையாவே கொடுத்திருக்காரு. இருங்க அப்படி பார்க்க போனா தடை செய்யப்படல. நிறைய விஷயம் எடுத்தீங்கன்னாக்கா தடை செய்யப்பட்ட விபச்சாரத்தோடு பார்த்தாலே விபச்சாரம் ஒரு புனிதமானது. புதிய ஏற்பாடு முழு வாழ்க்கை வழிகாட்டினாங்க. ஒருத்திதான் சொல்லிட்டாரு, ஒருவனுக்கு ஒருத்திதான் சொல்லுவாரு. எப்படி ஓடுறதுக்கு அனுமதிப்பாங்க? சுகபோகமான வாழ்வோடு செத்தவன் சொல்லியிருக்கு பைபிள்ல புதிய ஏற்பாடுல. ஆமா, அப்புறம் நல்லா வாழ்றவங்களா செத்தவன் சொல்லிட்டு அதை நடைமுறைப்படுத்த முடியுமா? நீங்க சுகபோகமாய் வாழ்வு விதவையா இருக்கவங்க அப்படியே நல்ல சிறப்பாக இருக்கிறான்னு வந்து விதவையா இருக்கவங்க 2வது கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க பிரச்சாரம் செய்ய முடியுமா?
பைபிள் புதிய ஏற்பாடு திருமணம் பண்ணாம பண்ணக்கூடாதுன்னு இருக்குனாக்கா அப்ப ரெண்டுல எது கடவுளுடைய வார்த்தை? பரிசுத்தவான்கள் எதை உந்தப்பட்டியல் விரும்புறீங்களோ அதை செய்யுங்க, அதான் கடவுள் வார்த்தை. அதாவது நீ விதவையா இருக்க, நீ இருக்க முடியல, விதத்தை காப்பாற்ற பிரமாணம் விடுதலையாக்கப்பட்ட எல்லாமே பார்க்கணும் நம்ம. அப்ப அந்த மாதிரி பண்ணவள் செத்தவன் வருது, அது முரண்படா இருக்குல்ல? எப்படி செஞ்சவன் செத்தவள் மாறி சுகபோகமாய் வாழ்வான்னா புருஷர்களோடு வாழ்கிறவன் அர்த்தம் இல்லைங்க. அதுக்கு அர்த்தம் இல்லை. சுகபோகமானா கடவுளுக்கு இப்ப நீங்க ஒரு நீங்க பைபிள் படிச்சதுனால உங்களுக்கு சம்பவம் தெரியும். லூக்காஸ் விசேஷத்துல கிறிஸ்துவானவர் கதை சொல்லிடுவார். ஒரு பணக்காரர் இருந்தா ஒரு 7 லாசர் இருந்தான்னு இல்லையா? 7 லாசர் ஆபிரகாம் மடியில இருந்தான்னு இருக்கு. பணக்காரங்களுக்கு வேலை உள்ள இடத்துல இருக்கான். அவன் என்ன பண்ண விபச்சாரம் பண்ணினான் இருக்கா, பேசிக்கணும் பண்ணினான் இருக்கா, கள்ளக்கடத்தல் பண்ணான் இருக்கா, இல்ல தீவிரவாத பண்ணினான் இருக்கா, ஒண்ணும் பண்ணல. அவன் கடவுளுக்கு ஏற்பட வாழ்க்கையை செய்யாம சுகபோகமாய் வாழ்ந்தான், சம்பீரமாய் வாழ்ந்தான் இருக்கு. அதைதான் சொல்லி இல்ல இந்த இடத்துல சொல்லப்படும் போது சுகபோகமாக வாழ்ந்துருக்கா, அப்ப கல்யாணம் பண்ணி வாழ்றதுதான் இந்த இடத்துல வரும். வரும் சுகபோகமாக வாழ்பவள் சொல்லியிருந்தா ஓகே, காமனா சொல்லித்தான் அர்த்தம். சுகபோகமாக வாழ்பவள் என்பது ஒரு பெண்மையை குறித்து சொல்லப்படுது. இந்த இடத்துல வந்து கல்யாணம் பண்ணாம இருக்கிறது பெஸ்ட். சுகபோகமாக வாழ்பவள் செத்தவள்னாக்கா அப்ப வாழ்பவன் அவன் படிச்சவனா? சுகபோகமாக வாழ்பவன் சுகபோகமாய் வாழ்ற வாழ்க்கை வேற, அதாவது லக்ஸரியா வாழ்றது வேற, சாதாரண ஒரு மனிதனுடைய அன்றாட தேவைகளுபடி வாழ்றது வேற. அதான் இயேசு சொன்னாரு, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம்னு பார்க்காதீங்க, அந்தந்த தினம் பாடுகள் போகும். ஒரு பணக்காரன் நிறைய சேர்த்து வச்சுட்டு என் ஆத்மா நீ புசுக்கு 26 1000 தலைமை இருக்கான இன்னைக்கே நீ மறுசா எங்க போன்ற. அவன் வந்து தன்னுடைய இறுதியத்தை அழைத்துக் கொண்டு அடுத்த நன்மை செய்யாம இருக்கிறான். இன்னொரு வாலிபன் தான் தலைவனவன், நான் எல்லா கட்டளை கடைபிடிக்கிறேன், நீ எல்லாத்தையும் வித்துட்டு என் பின்னால வாங்கினாரு. சுகபோகம்னா பல காரியங்களை பிடிக்குது. சரீர பிரகாரமாக, உலக பிரகாரம் ஆஸ்திகள், மற்றவர்களுக்கு நன்மை செய்யாத காரியங்கள், இருதயத்தை அடைத்துக் கொள்வது. ஒருத்தன் பசியா இருக்கும்போது அவன் உணவு இல்லாமல் கொடுக்காம அவன் அதுதான் இருந்தான். அவன் வந்து வாசலே ஒரு ஏழை இருந்தான், அவனை கண்டுக்கவே இல்லாம. அதுதான் கடவுளை இயேசு நியாயப்பிரமாணத்தின் முடிவா இருக்கிறார் சொல்லப்படுது. அவரோட முடிஞ்சிச்சு நியாயப்பிரமாணம். ஏன்னா நியாயம் இயேசுக்கு வந்து நான் நியாயப்பிரமாணத்தின் முடிவா இருப்பதனால் நீங்க யாரும் விருத்த சேதனம் செய்ய தேவையில்லை சொன்னார். ஆசிரமத்தில் அமர்ந்து இருக்கிறார்கள். அவர்கள் சொல்வதை போல கேளுங்களா? என்ன அர்த்தம் மக்கள் சொல்றாரு. அவர் மொத்தமே யூதர்கள் தான் சொல்லப்படுது. அப்ப யாருமே நம்ம எடுக்க முடியாது. அவங்களுக்கு சொல்லப்படுது. யூதர்களுக்கு எடுத்துக்கொள்ளணும். அதே யூதர்கள் மத்தியில் இருந்து அவர்களை தான் சொல்றாரு. உலகத்தின் கடைசி நடைமுறையில் இருக்கின்றது. இருக்கிற ஒரு விஷயத்துல பவுல் ரத்துப்படுறாரு. என்ன அடையாளம்? அதாவது விருத்த சேதனம் பண்ணதும் ஒன்றுமில்லை, பண்ணாமல் இருப்பதும் ஒன்றுமில்லை. என்ன சொல்றாருன்னா, ஒரு மனுஷன் சாப்பிடறான்னாக்கா அவன் சாப்பிடவன் தீட்டாகுதுன்னு சொன்னார். இது இந்த பிறகுதான் தான் ஒருத்தர் தீட்டாகுது. இது கொலை வெறிகள், காம விகாரங்கள், அநியாயம், இதுதான் அருவருப்பானது கடவுளுடைய பார்வையில. அதனால இதுதான் பெரிய விருது. இருதயத்தை விருது பண்ணுன்ற அது வந்து சரீரப்படாம ஒரு சடங்கு. நீங்க வந்து சுண்ணத் பண்றாங்க, அந்த விருத்த சேதம் பண்ணாம இதயத்துல விருத்த சேதம் பண்ணிக்க அப்படின்னு பவுல் சொல்லியிருக்கிறாரு. அப்ப வந்து சொல்லிவிட்டார். கர்த்தரை விட கூடுதலா பவுலுக்கு தான் இறங்கி இருக்குன்னு நான் இருப்போம். நீங்க கூட நீங்க வந்து பவுல் சொல்றாரு, நீங்க சொல்றீங்க உண்மையிலே நீங்க வந்து கருத்து நீங்க பதில் சொல்ல வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, எங்களுக்கு பேசுறது மேட்டர் கிடையாது. எங்களுடைய ஒரு இது இல்ல, கருத்து நீங்க பதில் சொல்ல வேண்டிய காரியம். அதாவது
இதுல வந்து நல்ல செய்தியும் கெட்ட செய்தியும் கலந்து இருக்குங்கிறது மாதிரி ஆதாரப்பூர்வமாக எனக்கு இருந்துச்சுன்னு சொன்னா கர்த்தர் மறுமையில உங்கள்கிட்ட கேட்பாரு. எப்ப நீங்க படிக்கும் போது இயேசுநாதர் ஒரு காரியம் செஞ்சிருக்கிறார், பவுல் ஒரு காரியத்தை செய்யறாரு. இயேசுநாதர் உயிரோடு இருக்கும்போது பவுல் வந்து எதிரியாக இருந்திருக்கிறார். இயேசுநாதருக்கு பிறகு அவர் வந்து திருக்குறள் அடைந்திருக்கிறார் சொல்றாங்க. அதுக்கு சாட்சி யாரு? அவர்தான் சாட்சி. நாம் எந்த சாட்சியும் உங்களுக்கு தரவில்லை. எந்த சாட்சியும் நாம் தராத போது நீர் அவர்களை பின்பற்றினால் எப்படி நாம் நமக்கு பரிசு தர முடியும் என்று கேட்டால் நீங்க என்ன பதில் வச்சிருக்கீங்க? அதாவது கலாத்தியர்ல காமிச்சிருக்காரு. நாங்க அந்த மாதிரி முகமுக்கர்கள் தான் நாங்க வணங்குறோம் கடவுளை. நீங்க வந்து இசை தட்டு அவருடைய சீடர்களும் எப்பொழுதாவது தேவாலயத்தில் இசை தட்டுகளை வைத்து பாடி தேவனை மகிமைப்படுத்துகிறார்களா? வைத்து அதெல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க. நாங்க பின்பற்ற அந்த விஷயத்துல என்ன சொல்ல வரோம்னா பூமியிலே விழும்படி வழங்குவது அல்ல. ஒரு நிமிஷம். அது நபிகள் நாயகத்தும் அவங்கள வந்து நாங்க எந்த அளவுக்கு மதிக்கிறோமோ அதே அளவுக்கு நாங்க என்ன செய்யறோம் மதிக்கிறோம். எப்படி மதிக்கிறோம் சொன்னா இயேசுநாதர் எப்படி சொன்னாங்களோ அப்படிதான் நாங்க மதிக்கிறோம். இயேசுநாதர் எந்த வார்த்தையை சொல்லப்பட்டதோ அதை வந்து அப்படியே அச்சரம் சொல்லாமல் இயேசுநாதர் அழகா சொல்றாரு. என்ன சொல்றாரு? அந்நாளில் அனைவரும் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என் நாமத்தினாலே உன் நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் அடைந்தோம் அல்லவா, உன் நாமத்தினாலே அநேக பிசாசுகளை விரட்டினோம் அல்லவா, உன் நாமத்தினாலே எல்லா காரியமும் செஞ்சோம் அல்லவா என்று சொல்வீர்கள். அநியாய அக்கிரமக்காரர்களே உங்களை ஒரு காலம் நான் அறிய மாட்டேன். சரி, இப்போ நான் அப்படின்னு சொல்றேன்னா உங்க வார்த்தை என்னுடைய இந்த சொல்லை கேட்டு எவன் இருக்கிறான்? உங்க வார்த்தை எப்படி இயேசு சொல்ல மத்த ஏதாவது சொன்னார், அது இன்னொரு மத்த சொன்னார். அப்படி நீங்க எப்படி இயேசு ஏற்றுவீங்க? அதாவது எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்வீங்க. இது வேற மத்த சொல்றீங்க. இது பவுல் சொல்றதுன்றீங்க, அது வந்து இயேசு சொல்றீங்க. இயேசு சொன்னாலும் இயேசு சொன்னதாக சொன்னாலும் பவுல் சொன்னதாக சொன்னாலும் நாங்க சொல்றோம் பரிசுத்த ஆவியினால் சொல்லப்பட்டது, கடவுளால் உரைக்கப்பட்ட வார்த்தை. என்ன சொல்றேன்னா நான் வந்து தேவனுக்கு சித்தம் பண்ணுவானால் நீ பொய் சொல்லாமல் இருப்பது ஏன்? அதான் இத வந்து தேவனுக்கு மகிமைப்படுத்தினா பொய் சொல்லிட்டு போது பொய் சொன்ன வார்த்தை நீங்க படிக்கணும். அது உண்மைதான். குரான்ல பேசும்போது ஆராய்ச்சி அந்த காலத்துக்கு அடுத்து எப்படி உள்ளது, எதை பேஸ் பண்ணி பண்ணது, முன்னால பின்பற்றுவதில்லை. கடவுள் புரிய வச்சாதான் இல்லை. என்னுடைய ஒரே மக்கள் சொல்லினேன். அதுக்கப்புறம் நாம என்ன சொல்றோம்? நீங்க வயசாச்சுன்னா உங்களை பார்த்து எனக்கு ஒரு பிள்ளை தேவை, கடவுளுக்கு மகன் தேவையில்லை. இப்ப இனப்பெருக்கம் செய்யக்கூடிய இனமா நீங்க பாக்குறீங்க. இனப்பெருக்கம் செய்வார். மூன்றாம் நாள் அதே சிந்தையில பார்த்தா அது நடைபெற வேண்டும் என்பதற்காக என்னை போல நான் பிதாவின்னு சொல்றது அவனும் பிதாவின்னு சொல்றாரு. நான் கடவுள் கல்யாணம் கட்டிட்டு உண்மையாவே முறையில சேர்ந்து 10 மாதம் கர்ப்பம் தெரிவித்து கடவுள் எனக்கு பெற்றாருன்னு என்னுடைய நண்பரும் ஜாஃபர் இருக்காரு, எவ்வளவு பேர் இருக்காங்க. இவரை மாதிரியே ஒரு சேம் உருவம். நீங்க மஸ்தாங்கூர்ல போனீங்கன்னாக்கா அங்க முன்னால மத்தாயம்மா பேருன்னு கேளுங்க. என்ட்ரன்ஸ்ல மத்தாயம்மானா எங்க அம்மா, என் அப்பா பேர் மத்தாயம்மானா என்ன சொல்லுவாங்க. 98 வயசு அவங்க இருக்காங்க.
அதுல வந்து இந்த போர்ஷன்ல பார்த்தா ஜகாங்கன்னு ஒரு தம்பி இருப்பான். இவனையும் அவனையும் பார்த்தா 7 பேர் ஒரே மாதிரி இருப்பீங்க. அன்னைக்கே சொன்னேன், முதல்ல வந்து நம்ம கூட அன்பு தான் முக்கியம். கடவுளுடைய அன்பு நமக்குள்ள இருக்கணும். நம்ம எல்லாம் வந்து சகோதரர்கள் மற்றவங்களே சொல்றாங்க, நீங்களும் அவங்களும் ஒண்ணுதான்ட்டுவாங்க. நமக்குள்ள பெரிய வாக்குவாதம் வேண்டாம்னு நான் சொல்றேன். என்னுடைய கருத்து வாக்குவாதம் எடுக்காதீங்க. நீங்களும் புரிந்து போயிட்டு நாங்களும் புரிஞ்சு அதுதான் சத்தியத்தை எடுத்து ஒரு நன்மை கிடைக்கும். நாங்கள் சத்தியத்தை ஒரு சின்ன சம்பவம் மூலியமா நிலைமையில இருக்கோங்கிறது உங்களுக்கு விளங்கணும். அதாவது எங்களை என்ன ஏற்ற போறீங்க, நான் உன்னை நீங்க நினைக்காம நான் ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்றேன், அதை வச்சு நீங்க வாங்கிட்டே போதும். அதாவது ஒரு இடத்துல வந்து தண்ணி வெள்ள பெருக்க எடுத்து ஓடி வரலாம். கடவுளை நம்பக்கூடிய ஒரு இடத்துல நின்று இருக்கிறோம். அப்போ எல்லாரும் ஓடி வராங்க. எல்லாரும் ஓடி வரும்போது கடவுளை நம்ப மட்டும் அது நின்று இருக்கலாம். அப்ப அவன் சொல்றான், மத்தவன் சொல்றான், எப்பா தண்ணி வருது, வெள்ளம் வருது, நம்ம அடிச்சுட்டு போயிடும் அப்படிங்கிறது அவன் சொல்றான். கடவுள் என்ன செய்தி வரல, கடவுள் வந்து என்ன காப்பாத்துவாரு அப்படின்னு சொல்றான். அடிச்சுட்டு போன பிறகு நிலைமை என்னன்னு சொன்னா, இந்த வந்து சொன்னானே, இந்த வந்து ஒருத்தவங்க சொன்னாங்கல்ல, இது அவன் கடவுள்கிட்ட இருந்து கிடைச்ச ஒரு செய்தி தானே. அவன் கடவுளுடைய செய்திய எந்த விதத்திலையும் அவன் கடவுள் என்ன செய்வாரு, கொண்டு வந்து சேர்ப்பார். அந்த மாதிரி நாம என்ன நினைக்கிறோம்னு சொன்னா, சத்தியமாக இருக்கக்கூடிய இந்த வேதம், இந்த வேதம் என்ன சொல்லுதுன்னா, இது இறைவன் அல்லாதவரிடமிருந்து வந்திருந்தால் ஏராளமான முரண்பாடுகளை கண்டிருப்பார்கள். இந்த முரண்பாடு இல்லாத இந்த வேதம் இறைவனிடத்தில் இருந்து இதுதான் வந்திருக்குது, இது போல உங்களுக்கு ஏற்க முடியாத சவால் விடுது. அந்த குர்ஆனுடைய வேதத்தை உங்கள் வழியாக தான் நம்ம கடத்தி கொண்டு போறோம். அதாவது கடத்தி கொண்டு போகக்கூடிய வேலை தான் என்ன குர்ஆன் சொல்லுது, இது உலக மக்கள் அனைவருக்கும் சென்று அடைய வேண்டியது, எல்லாருக்கும் போய் சேர்ந்துடணும். அதைத்தான் செய்யறோம் தவிர தர்க்கம் பண்ணல. நீங்க ஏற்கிறதும் மறுக்கிறதும் உங்க காரியம். ஆனால் நீங்க இதை ஏற்பதற்குண்டான சாத்தியக்கூறு இல்லைங்கிறத நிரூபணம் வைக்கிறதுக்கு குர்ஆன் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னு சொன்னா, குர்ஆன் என்ன சொன்னா, அவர்களிடத்திலே அது சிலை வணங்கியா இருந்தாலும் சரி, எந்த சாரா இருந்தாலும் சரி, அவர்களிடத்திலே அவங்க வணங்கக்கூடியதற்கு எந்த விதமான சான்றுகளும் கிடையாது. சான்று கிடையாதுங்குது. அந்த அடிப்படையில் நாங்க இதை வச்சு நினைக்கிறோம், உங்களுக்கு சார்ந்து இல்ல, நீங்க செய்யற காரியத்துக்கு சான்று கிடையாது. அது நீங்க சான்று என்ன தெரியுங்களா, வாழ்க்கை நண்பருடைய வாழ்க்கையை வச்சு தீர்மானிச்சு நிக்க போறோம். இறைவன் போய் நிக்கும் இல்ல இல்ல, விஜயானந்தனுடைய அந்த சாராயத்தை கேட்டு பாருங்க. எல்லாரும் பறக்குறாங்க, எங்கடா பறக்க வைக்கிறாங்க, இங்க போய் பறக்க வைக்கிறாங்க, எங்க பறக்குறாங்க, அவங்களுடைய என்ன சொல்றாங்க, நான் பறக்கிறேன், உனக்கு பறக்கிறது, நான் செய்கிறேன், பொம்பளை வச்சிருந்தவன் என்ன சொல்றேன், அந்த அடிப்படையில் சரிதான் பேச முடியாது, செய்தியே சொல்லக்கூடாது. அந்த மாதிரி சொல்றாங்க. எதுக்குது அடிப்படையில் என்ன சொல்லணும்னா, ஒரு சான்றிலும் உங்களுக்கு கிடையாதுன்றது வந்து கூட இறைவனத்துல ஒரு பெரிய என்னன்னா, இந்த 3ஆம் நாள் உயிர் தெலுங்குனாலதான் அவர் இறைவனான்னு சொல்லுவோம்ல. அவர் ஏற்கனவே இறைவனா இருந்தாரு, 2 தன்மையில வாழ்ந்துட்டு இருக்காரு, மனித தன்மையில. அதான் பசிக்கிறதுன்னு சொன்னாரு. உயிர் தந்தா நாங்க ஆணித்தரமா நம்புறோம், சரித்திர சான்றோட. இப்ப அவர் என்ன சாப்பிட்டு இருக்காரு, அதுக்குதான் அதை சொல்ல வந்ததுதான் வந்தது, டைம் வேற மட்டும் போயிடுச்சு. சரியா, ஆதாரம் கேட்டோம், அதுலதான் டைவர்ட் ஆகணும். ஒரு சின்ன கேள்வி, இந்த விஷயத்தை நான் சொல்லல, நீங்க பாத்துக்கலாம். அடுத்து இந்த ஒரு நேரத்துக்கு நீங்க அடுத்து இயேசு வந்தார், நாங்க சொல்லுவோம் பாவிகளை வச்சு வந்தாருன்னு சொல்றோம். முகமது வந்தார், எதுக்காக வந்தாரு? முகமது எதுக்காக பாவிகளை எதிர்காட்சிக்கு வந்தார் தெளிவா சொல்லுங்க. அவர் வந்து சிலுவையில் அறியப்பட்டால எதுக்காக வேண்டி அறியப்பட்ட காரணம் தெரிஞ்சா சொல்லிட்டேன். என்னது இப்ப நம்ம மேல ஒத்துவாங்க, நாங்க சொல்ற மாதிரி வாங்க, நாங்க நீங்க அப்படி ஒத்துக்கிறீங்க, வாழ்றதுக்கு அர்த்தம். இயேசு கிறிஸ்து பாவிகளுக்கு உலகத்துக்கு வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லாம் பார்த்த மாதிரி இருக்குது. அது மாதிரி வந்தார். முகமது வந்தார், நற்செய்தி கூறுவதற்கு கடவுளை தான் வழிகளில்
போகும்போது இறுதி தூதராக உலகம் அனைத்துக்கும் ஒரு தூதரா வந்தார். இயேசு இஸ்ரவேலருக்கு மட்டும் தூதரா வந்தார். அதுக்கு முன்னாடி மோசே ஒரு சமுதாயத்திற்கு தூதரா வந்தார். ஒரு தூதர் தான். இயேசு தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் என்னால எடுத்து காட்ட முடியும். அவர் கடவுள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பைபிள் எப்படி மன்னிக்கப்படும்? பைபிள் அடிப்படை சொல்றேன். அதான் 3 சொன்னாரு, வகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். பாவ வித்துக்கும் பரிசுத்த வித்துக்கும் தெய்வம் பரிசுத்தமான. இப்ப இயேசு ரட்சகராக ஏற்றுக்கொண்டால் என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடும். ஆமா, இயேசுவை மெய்யாகவே என்ன குழந்தை கற்பழி பண்ணலாம். எத்தனை பாவங்கள் செய்தாலும் மன்னிப்பு ஒரு குழந்தை இறைவன் ஏற்படுத்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டால்தான் மன்னிப்பு. இல்ல ஒரு குழந்தை தரமாட்டேன் கேட்டாருன்னா முகமது கொண்டாரு ஊழியரை கொடுக்க நிலைநாட்டி அவர் தூதரா வந்தார், மனிதரா வந்தார். அவர் கடவுள் கிடையாது. அப்படி மகன் ஊழியரை தத்துவத்தை பின்பற்றாதவர்கள் எல்லாரும் பாவிகள். ஊழியரை ஊழியை தத்துவத்தை இறைவனை மறுத்தவர்கள் பாவிகள் சொல்றது மிகப்பெரிய தண்டனை இருக்குது நிரந்தரமான இல்லையா? ஏன் நம்ம அந்த பிரிவுக்கு போறோம், அந்த தவறு செய்யக்கூடிய நிலையில இருக்கிறோம்? புரியல. நம்ம தப்பு பண்றோம் இல்லையா? அது ஒரு கிறிஸ்து மார்க்கமோ அது எந்த மதமும் பாவம் இருக்கும். இந்த பாவம் செய்ய காரணமா இருப்பது என்ன? புரியல. எல்லா மனிதரும் பொதுவாக பாவம் செய்யணும், பலகீனமாக படைக்கப்படுகிறார். நீங்க பாவமே செய்ய, நீங்க எந்த பாவமே செய்யலையா? கேளுங்க, நீங்க எந்த பாவமே செய்யல. ஒரு செய்தி பாவம் செய்யக்கூடிய மனிதன் பலகீனமாக படைக்கப்படுகிறார். பாவம் செய்யக்கூடிய ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லத்தான். இப்போ என்ன சொல்றதுன்னா, ஆதாமின் பாவம் தொடர்ந்து வருது. எங்க வருது? குர்ஆன்ல வருது மாதிரி மனிதன். ஆமா, என்ன சொன்னா கேளுங்க, சொல்லிட்டு. அதாவது அல்லாஹ் மனிதனை சொர்க்கத்துல சப்தமிடுகிற கருப்பு களிமண்ணால படைத்து இப்லீஸ் கிட்ட கொண்டு வந்து நீங்க வந்து சுஜூது செய், அதாவது சுரம்பணி சொல்றான். அவன் ஒரு நியாயம் சொல்றான், என்ன ஒளியா படிச்சிருக்கிறேன், மண்ணை படிச்சிருக்கேன், மண்ணினால படிச்சிருக்கிறேன், உங்க படைப்பு நான் தானே உயர்ந்தது. அது பைபிள் சொல்லுது, தேவதூதரை விட சற்று சிறியவன் மனிதன் அப்படின்னு. இந்த நியாயத்தை சொல்லலாம் மனுஷன், அதாவது இப்லீஸ் அல்லாஹ் கிட்ட சொல்றான். உடனே அல்லாஹ் சொல்றான், இறங்கி போ. இறங்கி போன எங்க போ? அது அவன் எப்படி விளங்கிட்டான்னா, கியாமத் நாள் வரைக்கும் எனக்கு நேரம் டைம் கொடு. அப்ப அல்லாஹ் சொல்றான், வரம் பெற்றவர்கள் நீங்க முதன்மையானவன் போ சொல்றான். இந்த வரத்தை வாங்கிட்டு இருந்தா எப்படி சொல்றான், இந்த மனுஷனால தானே என்ன கொடுத்துட்டார், இப்லீஸ் ஆகிட்டார். ஆகையினால இவனுடைய சந்ததி முழுவதையும் வடக்கையும் தெற்கையும் மேற்கையும் கழித்தும் வழி கழிச்சிருங்க. அப்படிதான். அப்போ இப்லீஸ் தான் என்ன பாவம் செய்ய வைக்கிறான் இல்லையா? அப்படிதானா? அப்படிதானா? வழிகேட்டுல நம்ம கொண்டு போறதுக்கு பாத்துக்கலாம். இப்போ அவனுக்கு என்ன வழிகெடுக்க அவனுக்கு வரம் கொடுத்தது யாரு? நியாயமா அது? அப்ப அந்த அல்லாவுக்கு என்ன தந்தைக்கு என்ன நியாயம் இருக்குது? கத்தி கொடுத்த குற்றவாளியா, குத்தினவன் குற்றவாளியா? நான் குத்திட்டேன், ஆனா இவர் கத்தி கொடுத்தேன், இவர் தான் முதல் குற்றவாளி. அதுக்குதான் இது மாதிரி நம்ம கேள்வி வைக்க கூடாதுன்னு சொல்லிதான் இந்த நேரான வழியை நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு. செய்தி சொல்றது புரியுதுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இறைவன் தான் என்னை கெடுத்துட்டு வரல, அப்ப கெடுத்துட்டு கொடுக்காம இருந்துடணும். கொடுக்காம இருந்திருந்தாக்கா நீங்க இதுதான் ஏன் கொடுக்கப்பட்டது? வாதம் தவறா வைக்கிறீங்க. முதல்ல எங்க குத்தவராருங்க, நான் சொல்றேன், இங்க உட்கார்ந்துட்டீங்கன்னா அவர் வந்து உங்களுக்கு குத்திடுவார்னு சொல்றேன். கடையில் ஒரு மகன் இருக்கான், இல்ல 2 வேலைக்காரன் இருக்கான். அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. அப்புறம் என்ன நடக்குதுன்னா, ஏங்க பல இடங்கள் இருக்கு அந்த வாதம் தப்பா வைக்கிறீங்க. எப்படி அல்ல, அது சாத்தானுக்கு வரம் கொடுத்து சாத்தான் என்ன கருத்துதான். சாத்தான் வரம் கொடுக்கல. நீங்க பைபிள் இருக்கிற நீங்க பாருங்க, யோபு அதிகாரத்தை அப்படிதான் வரும். தாத்தா போய் யோபு சீட்டப்பட்டு எல்லா அதிகாரமான தரேன் இதுல அப்படி வரல. அவர் படிக்கிறது தப்பு, சொல்ல முடியாது, பைபிள் வருது அந்த மாதிரி.
அந்த மாதிரி பைபிள் எங்க சொல்றோம். சரிங்களா? சரி, அப்புறம் என்னன்னா ஆதாம் இப்ப தவறு பண்ணிடலாம். இது ஏன் சொல்ல வரேன்னா, மனிதன் தவறு செய்கிற குணத்துடையவனா ஆதாமிலிருந்து பெற்றுக் கொண்டார் நம்ம பேசுகிறோம். அப்படிதானே? மனிதன் அப்படி சொல்லல. குர்ஆன்ல இருக்கிற கருத்து சொன்னீங்க, குர்ஆன்ல இருக்க மாதிரி ஆதாரமா சொல்லுங்க. பைபிள் இருக்கிற கருத்து சொன்னீங்க, பைபிள் இப்போ என்ன சொல்றாங்க? இப்படி இவனுடைய சந்ததியை வடக்கையும் தெற்கையும் மேற்கையும் கிழக்கையும் வழிகெடுத்துடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அடிப்படையில் தான் வழிகெடுக்கப்படுகிறோம் இல்லையா? இல்ல, அப்படி இல்ல, தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. அதாவது கடைகளை 2 முதலாளி இருக்கிறான், அவங்க 2 தொழிலாளிகள் இருக்கிறாங்க. ஒரு தொழிலாளி திருடிட்டான், திருடினவன அவன் தண்டிக்கிறாரு முதலாளி. அப்ப அவன் சொல்றான், அவன் திருடினது அவன் தான் சொல்லி கொடுத்தான், அதனால தண்டிக்கிறீங்க, அவன் மட்டும் யோசிக்கிறா, நான் அவனையும் திட்ட வைக்கலாம் பாருங்கிற அவன் சொல்றான் திருடினவன். அது இவன் சொல்றாரு, உன்னால முடிஞ்சா அவன் திட்ட வை பார்க்கலாம், அவன் திருட மாட்டான், அவன் நல்லவன், உனக்கு முடிஞ்சா செஞ்சுக்க, அப்படிதான் மட்டும்தான் திருடுவான் அப்படின்னு தான் சொல்றாரு. கூட்டு போய் கையை பிடிச்சி திருட வை, அவனையும் சந்திக்கிறான் அப்படிதான் சொல்றாரு கடவுள். அப்படிதானே? கடவுள் என்ன செய்யறாரு, இவன் நல்லவன் தான், இவன் தப்பு செய்ய மாட்டான். இதுல யார் தப்பு செய்வான் தெரியுமா? இதுல வடிகட்டு போனவன் பாதியா தப்பு செய்வான், நல்லவன் தப்பு செய்ய மாட்டான். அப்படியானால் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொல்றாரு. ஆதாமின் சந்ததி முழுவதும் பாதி பேர் கெட்டு போனவங்களா இருக்கணும், பாதி பேர் நல்லவங்களா இருக்கணும். ஆமா, சரி. இப்போ ஆதாம், இப்போ பைபிள் என்ன சொல்லுது? பைபிள் ஒரு வசனம் இருக்கு, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், அவரிடத்தில் ஆவி ஏராளமா இருக்கு. பைபிள் அடிப்படையில் வாங்க பண்ணீங்களா, குர்ஆன் அடிப்படையில் வாங்க சொல்றேன் வரேன். இல்ல இல்ல, அது என்ன சொல்லுதுன்னா பைபிள்ல அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், அடுத்து ஆவி ஏராளமா இருக்கிறது, பின்ன ஏன் அவர் ஒருவனை படைத்தார்? ஒரே மனுஷனை இந்துக்கள் பாத்தீங்களா, அங்க இருந்து நீங்க சொல்லுவான். ஆனா அப்படி இல்லாம ஒரே மனிதனை ஏன் படைத்தார்னா, அவன் மூலமா தெய்வபக்தி உள்ள சந்ததி திருமணிக்குத்தானே, அவன் மூலமா எல்லா சமுதாயமும் நல்லா இருக்கணும். அப்படியானா இங்க என்ன நடக்கலாம்? குர்ஆன் 2ஆம் அதிகாரத்துல 37வது வசனத்துல 37ல ஆதாம் தப்பு பண்ணிட்டான், ஆதாம் தவறு பண்ணிட்டான். ஆதாம் இறைவனிடத்துல மன்னிப்பு கேட்டான்றது படிக்கிறது. பின்னர் ஆதாம் தம் இறைவனிடமிருந்து சில வாக்குகளை கற்றுக்கொண்டார். 2ஆம் அதிகாரம் அல்பாகாரம். பின்னர் ஆதாம் தம் இறைவனிடமிருந்து சில வாக்குகளை கற்றுக்கொண்டார், இன்னும் அவற்றின் மூலமாக இறைவனிடம் மன்னிப்பு கோரினார். எனவே இறைவன் அவரை மன்னித்தார். நிச்சயமாக அவன் மிக மன்னிப்போனும் கருணையாளனுமாய் ஆவான் இறைவன். இப்போ ஆதாமின் சந்ததி அத்தனை பேரும் பாவமற்ற சந்ததியா தானே வரணும். ஆமா, பாவமற்ற சந்ததி. என்னத்துக்கு இயேசு கிறிஸ்துவும் முகமதுவும் அதுக்கு முன்னாடி வந்த தீர்க்கதரிசிகளும் ஏன் அப்படியே என்ன சொல்றேன்னா, இப்ப வந்தாங்க, இயேசு வந்தாரு, முகமது வந்தாரு, அதுக்கு முன்னால் பெரிய தீர்க்கதரிசிகளா வந்தாங்க அப்படின்னா, இவனால கெட்டு போன சமுதாயத்தை சீர்திருத்த வந்தாங்க சாத்தானால. அதாவது சாத்தானால் கெடுக்கப்பட்டு ஆதாமின் வழியே பாவம் உள்ள உணர்வுடன் பிறந்து பாவம் செய்கிறவர்களை. அது வேற விஷயம். குர்ஆன்ல அப்படி சொல்ல, பாவம் செய்யற உணர்வோடு பிறந்து பாவம் செய்யப்படும். குர்ஆன்ல எல்லாவற்றிற்கும் காரணமா இருக்கும் குர்ஆன் சொல்லுது. எங்க சொல்லுதுன்னா, எல்லாத்தையும் தப்பா புரியுங்க. பாவம் செய்யற மாதிரி பிறக்கிற மாதிரி எல்லா சந்தேகம் வந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க. அது குர்ஆன்ல இருக்கா காட்டுங்க பாப்போம். நீங்க கரெக்டா சொல்லுங்கன்னா நம்ம அப்ஜெக்ஷன் பண்றோம். என்ன சொல்றான்? குர்ஆன்ல இருக்கிற சொல்லுங்க அப்ஜெக்ஷன் பண்ணாம கேட்கிறோம். எப்ப நீங்க பைபிள் கருத்தை நுழைக்கிறீங்கன்னா அப்பதான் அப்ஜெக்ஷன் பண்றோம். என்ன சொல்லுது? இப்போ வழிகெடுத்து விடுவேன். இப்ப நீங்க யாரெல்லாம் புனிதர்கள் இந்த பூமியில? இயேசு கிறிஸ்துவை தவிர யார் பரிசுத்தம் உள்ளவர் இந்த பூமியில அப்படின்னு யார் சொன்னா நீங்க ஒத்துக்குவீங்க? இல்ல இல்ல, நான் சொல்றேன். பைபிள் சொன்னா ஒத்துக்குவீங்களா? வேற யாராவது? குர்ஆனே சொல்லட்டும். இல்ல பைபிள் சொன்னா ஒத்துக்குவீங்களா? இல்ல குர்ஆனே சொல்லட்டும்.
மனிதர்கள் பிறக்கக்கூடிய மனிதர்கள் அனைவருமே புனிதர்கள் தான். மனிதன் பிறக்கும் போது இந்த நல்வழிப்பட்ட நபர்கள் எல்லாம் அது சொல்றேன் கேட்க முடிக்கிறதுக்குள்ள நீங்க அடுத்து கேட்கிறீங்க. மனிதர்கள் எல்லாருமே பிறக்கும் போது புனிதர்களாகத்தான், பாவமே இல்லாமல் தான் பிறக்கும் போது தாய் வயிற்றுல உட்கார்ந்து எந்த தப்பும் செய்யல, பிறந்த பிறகு எந்த தப்பும் செய்யல. அவன் புனிதனாகத்தான் இருக்கிறான், அவன் புனிதனாகத்தான் வளர்கிறான். அவனுக்கு பின்னால் அவன் வளர்ந்த பிறகு அவன் செய்யக்கூடிய பாவங்கள் தான் அவன் பாவங்களாக செய்யறான். அந்த நேரங்கள்ல என்னென்ன பாவங்கள், எது பாவம், எது பாவம் இல்லை, எது செய்யலாம், எது செய்யக்கூடாது, எது இறைவனுக்கு பிடித்தமானவை, எது இறைவனுக்கு வெறுப்பானவை, எது சமுதாயத்துக்கு நல்லது, எது சமுதாயத்துக்கு கேடு அப்படிங்கறதெல்லாம் எடுத்து சொல்வதற்குத்தான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இறைவன் தூதர்களை அனுப்பி வைக்கிறான். தூதர்களுடைய வேலைகள் எல்லாம் இது சரி, இது தப்பு, இப்படி செய்யுங்க, இப்படி செய்யாதீங்க என்று போதிப்பது மட்டும்தான். அவர்கள் போதிப்பார்கள். மனித சுபாவம் தவறுகளின் பக்கம் ஈர்க்கும். ஏன்னா இப்படி உட்கார்ந்து அப்பப்ப கேட்டுக்கிட்டே இருப்பான். அவங்களுடைய இயற்கையான சுபாவம் நல்ல சுபாவம் இல்ல. நான் சொல்லி முடிக்க பொருங்க. மனிதனுக்கு இயற்கையிலேயே நன்மையின் பக்கம் நாட்டம் இருக்குது. இருங்க, நான் முடிக்கிறேன். ஏன்னு கேட்டா, எவ்வளவு பெரிய அநியாயக்காரனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய அக்கிரமக்காரனா இருந்தாலும், ஊர்ல உள்ளவன் பொண்டாட்டி செயினா அத்துட்டு ஓடுவான். ஆனா அவன் பொண்டாட்டி செயின் அத்துட்டு போன உடனே ஏன் பொண்டாட்டி செயின் அத்துட்டு போயிட்டாங்கன்னு அவன் பதறுவான். ஏன்னா அவனுக்கு நியாயமாக நடக்கவில்லைன்னு சொல்லி அவனே சொல்றான். அவன் மனசு சொல்லுது. எல்லாரும் தன்னிடத்தில் நியாயமா நடக்க வேண்டும் அவன் விரும்புவான். ஆனா அவன் என்ன செய்வான், அடுத்தவங்க அநியாயம் செய்வான். எல்லா மனிதர்களுடைய உள்ளத்திலும் இயற்கையிலேயே நன்மை நல்ல எண்ணம் இருக்குது. அதனாலதான் நம்ம நடந்து போகும்போது, ரோட்ல போகும்போது நம்ம வந்து எவ்வளவு பெரிய அநியாயக்காரனா இருந்தாலும் சரி, ஒரு அடிபட்டு கிடந்தாலும் உடனே ஓடும். முக்கியமான மீட்டிங் என்னோட தீர்மானம் என்னன்னா, நீங்க வந்து இல்ல, நீங்க பதில் சொல்வதாக முன்னே சொல்லிவிட்டு பதில் சொல்லணும். நியாய தீர்ப்பு சீக்கிரம் சொல்லுங்க. எனக்கு டைம் என்ன நியாய தீர்ப்பு செய்யறதுக்கு உரிமை இல்லை. உரிமை கொடுக்கவில்லை. குற்றவாளி ஆக்குவதற்கு உரிமை கொடுக்கவில்லை. சவாலாம் முடிஞ்சா செஞ்சுப்பாரு அப்படிதான் சொல்லிருக்கான். அந்த வசந்த படிச்சு அந்த வசனத்துல இருக்கு. சொல்லுங்க. அது இங்கிலீஷ் அப்ப இயற்கையிலேயே எல்லா மனிதர்களுக்கும் நான் சொல்லி முடிக்கிறேன். இயற்கையிலே எல்லா மனிதர்களுக்கும் நன்மை இருக்குது. உள்ளத்திலே இயற்கையாகவே நன்மை, நியாயம், நீதி இதெல்லாம் மனசுல அடிமனசுலயே பதிந்து இருக்கு எல்லா மனுஷனுக்கும். இறைவேல இந்த சைத்தானுடைய தூண்டு இருந்தாங்கன்னா தவறு செய்யும். கொஞ்சம் இருக்குங்க, நீங்க பேசணும். அமைதியா இருந்தோம்ல, கொஞ்சம் பொறுமையா இருங்க. கொஞ்சம் கவனிங்க. அவசரம் நீங்க புட்டு பேசிட்டு அப்புறம் வாங்க செய்யறீங்க. அப்புறம் பேசும்போது சொல்றீங்க ஒவ்வொரு வாரம் பண்ணிக்கிறீங்க. வாரம் பண்ணிட்டு வாரம் பண்ண மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. சொல்லுங்க என்ன பண்ணலாம். அப்ப அல்லாஹ் வந்து எல்லா மனிதனுடைய இயற்கையிலும் அவங்களுக்கு நன்மையை தான் கொடுத்திருக்கான். இப்லீஸ் வந்து தூதர்கள் காரணமா அப்பப்ப தவறு செய்யலாம். அவர் தவறு செய்யும் போது அதற்கு என்ன பரிகாரம்ங்கிறதை தன்னுடைய தூதர்கள் மூலமா சொல்லிட்டான். நீ தவறு செய்தால் நான் மன்னிக்கக்கூடியவன், எனக்கு எந்த மன்னிப்பு கேளு, நான் மன்னிப்பேன். தவறுகள் ரெண்டு வகையான தவறு இருக்குது. ஒண்ணு இறைவன் வந்து தப்புன்னு சொன்னதை அவனுக்கு எதிரான தவறுங்கிறத அவன் செய்யறது, அதுக்கு அவன்கிட்டே மன்னிப்பு கேட்டா மன்னிச்சிருவான். உதாரணமாக இறைவன் வந்து ஒருமை தவிர ஒரு யாரையும் வணங்கக்கூடாதுன்னு சொல்லுறான். அது இறைவனுக்கு அது மொத்தம் மாறினாண்டா, மீறி செஞ்சாண்டா, இறைவனுக்கு பல இறைவனை வணங்கினாண்டா, சிலையை வணங்கினாண்டா, அது இறைவனுக்கு செய்யக்கூடிய தவறு. அந்த மாதிரி ஒரு தவறை ஒருவன் செய்வானே ஆனால் உடனே இறைவன் என்ன கட்டுத்தரான்னு சொன்னா, நீ என்னட்ட மன்னிப்பு கேளு, நீ எனக்கு எதிராக ஒரு தவறு செய்திருக்கிறாய், நான் மன்னிப்பு அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பான். இதெல்லாம் இறைத்தூதர்கள் மூலம் அவன் கற்றுக் கொடுத்தான். இன்னொரு வகையான தவறு இருக்குது, அடுத்தவனுக்கு செய்யக்கூடிய அநியாயம். இறைவன் சொல்லுகிறான், அடுத்தவனுடைய பொருளை அபகரிக்காதேன்னு சொல்லுகிறான். நான் உங்க பொருளை அபகரிச்சுட்டு போனா இறைவன் சொன்ன குற்றத்தை செஞ்சுட்டேன், உங்களுக்கும் அநியாயம் செஞ்சுட்டேன். இந்த மாதிரி நேரத்துல நான் உங்களுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். நீங்க மன்னிச்சிட்டீங்கன்னு சொன்னா இறைவன் அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்வான், உங்களை தண்டிக்க மாட்டான், நீங்க குற்றமற்றவர் ஆகிறீங்க அப்படிங்கிறான். நீங்க மன்னிக்காவிட்டால் நான் குற்றவாளி தான். மனிதனே ஒரு தப்பு செய்த பிறகு எந்த பழியும் கேட்காமல் மன்னிக்கக்கூடிய சுபாவம் மனுஷனுக்கு இருக்கும் போது கடவுளுக்கு மட்டும் என் ரத்தம் சிந்தனை சொல்றீங்க. இது கடவுளை வந்து நம்ம கொச்சப்படுத்துறது இல்லையா? இறை தூதர்கள் மூலமாக
ஆதாம் முதல் முகமது நபி ஸல்லல்லாஹு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரை, அதற்கு பின்னால் வந்து முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை வந்த இறை தூதர்கள் அத்தனை பேரும் இதைத்தான் மக்களுக்கு சொன்னாங்க. எது நல்லது எது கெட்டதுன்னு சொன்னாங்க. இந்த தவறுகள் மனிதர்கள் செய்வார்களே, ஆனால் அந்த தவறுகளிலிருந்து விடுபடக்கூடிய முறைகள் இறைவனுக்கு மன்னிப்பு கேட்பதும், மனிதர்களுக்கு தவறு செய்தால் மனிதர்களுக்கு மன்னிப்பு கேட்பதும் இதைத்தான் சொல்லிக் கொடுத்தாங்க. அதிங்கிறது கிடையவே கிடையாது. அதெல்லாம் பைபிள் இருக்குது, நாங்கெல்லாம் ஒத்துக்கிறதா வாழ்க்கை, கிறிஸ்துவ வாழ்க்கை அதுதான். நீங்க சொன்னது கிறிஸ்துவம். இது ஒரு வசனம் கேட்டீங்க, எடுத்துட்டீங்களா? 15:49. எனது அடியார்களில் உன்னை பின்பற்றிய வழிகேடர்களை தவிர மற்றவர்கள் மீது உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. உனக்கு எவன் வழிகட்டு அனைவருக்கும் எச்சரிக்கப்பட்ட இடம். உன்னை எவன் வழிகட்டு பின்பற்றானோ அவன் மீது மட்டும்தான் உங்க அதிகாரம், மற்றவர்கள் உனக்கு அதிகாரம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப பாவம் வாசற்படியில படுத்திருக்குன்னு சொல்லி நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில படுத்திருக்கும். ஆதாம் நன்மை செய்யலாம்ல, கடவுளுடைய கட்டளை மீறினாங்க. கடவுள் கட்டளை மீறினால பாவம் வாசற்படியில படுத்திருக்கு. பாவம் உன்னை பின்தொடர்ந்து சொல்லுது. பாவம் பின்தொடர். சில காரியங்களை கேட்டாக்கா, பிறக்கிற பிள்ளைங்க ஊனமா ஏன் பிறகுது, சூடா ஏன் பிறகு கேட்டாக்கா முன்னோர் செய்த பாவம் தான். அப்படி பைபிள் சொல்லுங்க. யாரோ சொல்ல தவறு இல்ல, இந்து மதத்துடைய கலாச்சாரத்தை நீங்க கொண்டு வரீங்க. பொதுவா சொல்றாங்க. யாரோ சொல்லவில்லை. இஸ்லாம் அப்படி சொல்லல, பைபிள் அப்படி சொல்லல. இஸ்லாம்ல இல்ல, பைபிள் அப்படி சொல்லல. ஆனால் இப்போ ஒரு கடவுள் நன்மை செய்ய வேண்டிய கடவுள் ஏன் ஒருவனை இந்த மாதிரி ஊனமா படைத்திருக்க? குரான் ஏதாவது இருக்கா? இந்த குரான் ஏதாவது பதில் இருக்கான்னு கேட்கிறேன். நீங்க சொல்லபடி பதில் நாங்க சொல்றோம். பைபிளை சொல்லுது, நான் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறதா இருக்கிறேன். அப்ப அந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது அப்படி வர வாய்ப்பு இருக்கு. ஆனா இயேசு விட்ட ஒருத்தரை குருடனை கொண்டு வந்து இவர் செய்த பாவமா இவர் முன்னோர்கள் செய்த பாவமா என்பது இல்ல. இவர் செய்த பாவம் இல்ல, முன்னோர் செய்த பாவம் இல்ல, கடவுளுடைய நாமம் மகிமைப்பட இப்படி நடந்துங்க. 2 விதமான ஆன்சர் பைபிள். உங்களுக்கு என்ன இருக்கு? இல்ல பைபிள்ல இன்னும் 2 விதமான ஆன்சர் இருக்கு. நீங்க பாதி தான் சொல்றீங்க, பாதி மறைச்சு பாதி சொல்றீங்களா? லூக்கா அதிகாரம் 11:50-51 ஆபேலின் ரத்தம் முதல் தேவாலயத்திற்கு முன் விட்டுண்ட சக்கரியாவுடைய ரத்தம் வரை உங்களிடத்தில் விசாரிக்கப்படும் இருக்கு. இன்னொரு இடத்துல வந்து எசேக்கியேல் 18வது அதிகாரம் 20வது வசனத்துல தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை, குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லைன்னு இருக்கு. இந்த 4ல எது கரெக்ட் முதல்ல சொல்றீங்கன்னா நாங்க ஆன்சர் சொல்றோம். 4 விதமான ஆன்சர் வருது இதுக்கு. அதாவது அது நீங்க சொன்ன ஒண்ணு வந்து பழைய ஏற்பாடு சகரியாவா? புதிய ஏற்பாடா சொன்னது லூக்கா. அது லூக்கா. ஆமா, லூக்கால வந்து தகப்பனைய ஆபேலுடைய ரத்தம் முதல் 4ஆவது ரத்தம் கூட வரல. நல்லா நீங்க தெரியும், ஏசு சொல்ற வார்த்தை ஆபேலுடைய ரத்தம் முதல் தேவாலயத்திற்கு முன்னால் வெட்டுண்டு விழுந்த சக்கரையாவுடைய ரத்தம் வரை நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் வருது. நீங்க 4ஆம் தலைமுறை வரைக்கும் சொன்னீங்க. 4ஆம் தலைமுறை வரைக்குமா இல்ல ஆபேல் இருந்து இப்ப நாங்க எல்லாருமே விசாரிக்கப்படும் வருது. இன்னொன்னு வந்து தகப்பனுடைய அக்கிரமத்தை குமாரன் சுமப்பதும் இல்லை, குமாரனுடைய அக்கிரமத்தை தகப்பன் சுமப்பதும் இல்லைன்னு சொல்லிட்டு எசேக்கியேல் 18வது அதிகாரம் 20வது வசனம் வருது. நீங்க இன்னொரு சொன்ன வந்து அந்த 4ஆம் தலைமுறை வந்து அந்த யாத்திரகாமம்ல வருது. இப்ப இது நீங்க 4ல எது முதல்ல ஒண்ணு கரெக்டா சொன்னீங்க? இந்த சகரியாவின் ரத்தம் பேசுறதுன்னு தான் இருக்குது. ஆமா, நீங்க சொன்ன மாதிரி இல்ல. எப்படி ஆபேல் ரத்தம் பேசு உங்களிடத்தில் விசாரிக்கப்படும் என்று மெய்யாக சொல்கிறேன் சொல்லப்படுது இல்லையா? இங்க வந்து எபிரேயர்ல வந்து பைபிள் சொல்றாரு. இவர் பைபிள் இருக்கிறது தப்பான சொல்ற வசனம். நீங்க விசாரிக்கப்பட்ட ரத்தம் பேசுறது சொல்றாரு. ரத்தம் பேசுறது இருக்க பைபிள்ல இந்த சம்பவம் நாம சொன்ன வசனம் இருக்கு. நீங்க வேற மாதிரி நாங்க சொல்ல அதாவது இங்க சொல்லப்படுது ஆபேல் ரத்தம் பேசுகிறது அப்படின்னு சொல்லப்படுது. அது அவனுடைய ரத்தம் கூப்பிடுது. அது வேற விஷயம். நான் சொல்றது நம்ம எடுத்து காட்டுற சொல்றீங்க. இல்ல இல்ல, நம்ம லூக்கால எடுத்து லூக்கா அதிகாரம் 11:50-51. சொல்லுங்க. சரி, பரவாயில்ல. காலையில கூப்பிட்டாங்க, சாம்சங் ரர்ஜினி
ரொம்ப நேரம் காலையில கூப்பிட்டாங்க நான் கட் பண்ணிட்டேன். அந்த எசேக்கியேல் சொன்ன பாத்தீங்களா, அது பிரகாரம் பார்த்தாக்கா இஸ்லாம் சொல்லக்கூடிய பாவ மன்னிப்பு தான். இஸ்லாம் என்ன சொல்லுனாக்கா, நீ பாவம் செஞ்சியா நான் சொல்ல வந்து நோக்கம் என்னன்னாக்கா, பாவம் பின்தொடர்கிறது இல்ல. இந்த எசேக்கியேல் யாருக்கு எடுக்கப்பட்டது? ஆதாமுடைய சந்ததிக்கு தானே எடுக்கப்பட்டது. ரைட்டு. எசேக்கியேல் என்ன சொல்லுது, அது மாதிரி இல்ல. 3 தலைமுறை பத்தி தெளிவா சொல்லும். ஒருத்த வந்து கரெக்டா இருக்கிறான், விக்கிரங்களுக்கு படைக்காமல் இருக்கிறான், சிலைகளுக்கு தீட்டுப்படாமல் இருக்கிறான், வட்டியை சாப்பிடாமல் இருக்கிறான், அந்நிய பெண்ணை தீண்டாமல் இருக்கிறான், அவனை ரட்சிப்பேன். அவனுடைய மகன் வேற யாரும் கிடையாது. அவனுடைய மகன் இந்த எல்லா பாவத்தையுமே செஞ்சுட்டு வர லைனா, அவனை வந்து நான் தண்டிப்பேன். திருப்பி அவனுடைய மகன் எல்லாத்தையுமே செய்யறான், அவனை நான் ரட்சிப்பேன். இது அறிவு பொதுவா இருக்குது. ஒருத்தர் எங்களுடைய தாத்தா ஒருத்தரை கொலை செய்து விட்டார். நேரா போலீஸ்காரங்க வந்து என்ன பிடிச்சிட்டு போய் நாளைக்கு உனக்கு தூக்கு, ஏன்பா தூக்கு அப்படின்னாக்கா, உங்க தாத்தாக்கு ஒருத்தர் கொலை பண்ணார்ல அதனால உனக்கு தூக்கு அப்படின்னாக்கா, மனிதனே இந்த மாதிரியான ஒரு நீதியை செலுத்தாத போது, இது ஏற்றுக்கொள்ளாத போது இறைவன் எப்படி அது மாதிரி தண்டனை நம்ம கொடுப்பாங்க? நான்காம் தலைமுறை 5ஆம் தலைமுறை வரைக்கும் திடீர்னு போலீஸ் வந்து உங்களை அரெஸ்ட் பண்றாங்க. அவர் சொல்றாரு, உங்களை வந்து அரெஸ்ட் பண்றாங்க, போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்றாங்க. கை கூடாதவர்களுக்கு இந்த வசனத்துல யாத்திராம் 20ஆம் அதிகாரத்துல என்னுடைய நான் சொல்லி இந்த கற்பனை கை கூடாமல் இருக்கும்போது அது மீறி நடந்தா கடவுள் சொல்றாரு, இறைவன் சொல்றாரு. 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிப்பாங்க. கற்பனையில கை கொள்ளாமல் இருக்கு. இது வந்து ஜெனரல், இது உலகத்துக்குரிய இல்ல. அந்த யாத்திரை என்ன நீங்க சொல்றது தப்பு தானே. யாத்திரை என்ன கற்பனை சொல்லப்படுது? அவர் சொல்றாரு, யாத்திராம 20ஆம் அதிகாரம் பைபிள்ல 20ஆவது அதிகாரம் நீங்க 6 என்ன பண்ணாங்க, இணை வைக்க கூடாது, சிலையை வணங்கக்கூடாதுன்னு தான் வருது. அவருடைய கற்பனைகளை கடைபிடிக்கிறதுனால 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் தலைமுறை மட்டும் அந்த கற்பனைகள் தான் எசேக்கியேல்ல முழுமையா சொல்லப்பட்டு வரிசையா அவங்களுக்கு தான் நான் ரசிப்பேன், அவனுடைய பிள்ளைகிட்ட நான் அதை கேட்க மாட்டேன், அவன் பிள்ளை என்ன பண்ணாலும் அதை தான் கேட்பேன், அவனுடைய பிள்ளை என்ன பண்ணாலும் அவங்க தான் கேட்பேன். கற்பனை கடைபிடிக்காத சொல்றேன். அப்படின்னாக்கா ஒருத்தர் சரியா கடைபிடிக்காம இருக்கான் இல்லையா, அவனுடைய பிள்ளைய ரசிக்கணும். 4ஆம் தலைமுறை விட்டு விசாரிப்பாரு இல்லையா, அவனை நான் ரசிக்க செய்வேன்னு சொல்லிட்டீங்கன்னு சொன்னோம். அதெல்லாம் அவங்க சொன்னது. இப்ப நம்ம நாங்க இல்ல நீங்க ஆதாம்ல இருந்து வரீங்க, அப்புறம் பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. எப்படி அது நான் வந்து ரத்தம் முதல் சக்கரியாவுடைய எரியில சென்று போன சக்கரியாவுடைய ரத்தம் வரைக்கும் அவர் மீது விசாரிக்கப்படும் இருக்குல்ல. அப்படின்னா இப்ப யாரோ செஞ்ச பாவத்துக்காக கடவுள் மன்னிச்சுட்டாரு. உங்க மேல வந்து ஒரு போலீஸ் வந்து வழக்கு பதிவு பண்ணி உங்களை அரெஸ்ட் பண்றான். என்னன்னு கேட்டா, இந்த ஆபேலுடைய தம்பியை நீங்க வெட்டிருக்கீங்க, அதனாலதான் உங்களை தூக்கி உள்ள வைக்கணும்னா நீங்க ஒத்துக்குவீங்களா? இப்ப வந்து இது வந்து என்ன பண்றாங்கன்னாக்கா, சில காரியம் வந்து அப்பா சரி தமிழ் பிள்ளைய புடிச்சு போயிடறாங்க வர வரைக்கும். அநியாயம்னு சொல்லி சொல்றோம். அப்பா நீங்க கொலை செஞ்சுட்டு செத்து போயிட்டாரு. மனுஷன் நீதி செலுத்துவதை சரின்னு சொல்லுங்க, தப்புன்னு சொல்றீங்களா? மனுஷன் நீதி செலுத்து பிள்ளை வருவாங்க, அப்பா பிடிச்சி சரின்னு சொல்லுங்க, தப்புன்னு சொல்றீங்களா? குற்றவாளி வரல, அவர் வர குற்றவாளிக்கு தண்டனை வரனாக்கா அந்த குற்றவாளியை கொண்டு வர கொண்டாந்து பிடிக்கிறாங்க. அப்ப அந்த சரின்னு சொல்றீங்களா, தப்புன்னு சொல்றீங்களா? சரி ஏன் சொல்றேன்னாக்கா, குற்றவாளி வரணும் இல்லையா? சரி, குற்றவாளி எப்படி வருவான்? வருவான். வரலங்கிறத இவரை குற்றம் பிடிக்க சொல்றீங்களா? இவரை குற்றம் சரி விட்டுருவாங்க. சரின்னு சொல்றீங்களா? உலகமே தப்புண்டு. நான் என்ன சொல்றேன்னாக்கா, உலக தப்புன்னு சொல்றது பையனுக்கு தண்டனை கொடுக்குறேன், பையனுக்கோ மனைவிக்கோ தண்டனை கொடுக்குறேன். உண்மையான குற்றவாளி மறைஞ்சிருக்கிறான். அந்த குற்றவாளி வரணும்னாக்கா இவன் பிள்ளைய கொண்டாந்து வச்சிருக்காங்க. எப்ப பிள்ளை வரணும் விட்டுறாங்க இவங்க. இல்ல நீங்க சொல்றது சரியா தப்பான ஒரு முகம் இருக்கட்டும். நீங்களே சரிங்கன்னு ஒரு மாதிரி தருமாட்டீங்க, விட்டுருங்க. இல்ல அந்த குற்றவாளி அப்படியே இருந்தாலும் இதுதான் இறைவனா? இதுதான் இறைவனுடைய பையனா? அதாவது கேளுங்க, என்னன்னு கேட்டா அப்பங்கார தப்பு செஞ்சுட்டான், அவன் பிள்ளைக்கார தப்பு செஞ்சுட்டான், அவன் ஓடி போய் ஒளிஞ்சிட்டான், அவனை பிடிக்க முடியல போலீஸால, பழகினும் அதனால அப்பனை பிடிச்சி வச்சிருக்குது. கடவுளுக்கு அதனாலயா மகனுக்கு கண்டிக்க முடியாம குற்றம் மற்றவரை பாதிக்குதுன்னு சொல்றேன்.
அந்த குடும்பத்துல இப்ப நீங்க என்னைக்கு நீங்க சொன்ன கொலை பண்ணதுனால என்னை கொண்டுமே உள்ள வைக்கிறாங்க. கொலை குற்றவாளி ஆபேலுடைய ரத்தத்தை பத்தி உங்களுடைய விசாரிக்கப்படுமா? ஆபேலி ரத்தத்தை விசாரிக்கிறது சொல்ல 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கல. லூக்கா சொல்றது பொய்யா? அப்போ லூக்கா சொல்றது பொய்யா? அவங்க சந்ததிகளை குறித்து சொல்றாரு அவரு. ஆபேல இருந்து ஜக்கரியா வரைக்கும் உங்களுக்கு ரத்தம் வந்து விசாரிக்கப்படும். சகரியா இல்ல ஒரு விஷயத்த நீங்க சொன்ன ஏசு சொன்னது சகரியாவை சொன்ன மேற்கோள் காட்டி சொல்றாரு. அது இருக்கட்டும், நான் சொன்னேன் அதிகாரம் 11 அதிகாரம் 50வது வசனம். ஆபேலின் நாட்களில் அவர் ரத்தத்திற்காக கேட்பன்னு சொல்றாரு. அத மாதிரி ஒவ்வொருத்தர் காலத்துல சகரியாவின் காலம் வரைக்கும் செய்த ஒவ்வொன்றையும் கேட்பன்னு சொல்றாரு தவிர அப்படி இல்லை. மொத்த பேரையும் எதுவுமே பைபிள்ல இல்லாத சொல்றீங்க. இல்ல 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 தெளிவா வாசிக்கிற பாருங்க. நீங்களே ஆபேலின் ரத்தமும் பலிபீடத்துக்கும் தேவாலயத்துக்கும் நடுவே கொலையுண்ட சகரியாவின் ரத்தம் வரைக்கும். ஆபேலின் ரத்தமும் ரத்தம் முதல் இருக்கு. அந்த முதல் எடிட்டிங் பண்றாரு. மறுபடியும் படிங்க சார். ஆபேலின் ரத்தம் முதல் தேவாலயத்துக்கும் நடுவே கொலையுண்ட சகரியாவின் ரத்தம் வரைக்கும் உலகத்தோற்றத்திலிருந்து இதுவரையிலும் உள்ள சகல தீர்க்கதரிசியுடைய ரத்தப்படியும் இந்த சந்தேகத்தில் கேட்கப்படத்தக்கதாக அப்படி செய்வார்கள் என்று அந்த சந்ததி அந்த காலத்தில் இருக்கிற சந்ததிகள் ஒவ்வொரு சந்ததியும் கேட்பேன். ஆபேல இருந்து 4 தலைமுறை, அதுக்கடுத்து உள்ளதுல 4 தலைமுறை, அதுக்கடுத்து 4 தலைமுறை தவறு. ஆபேல் வந்து நியாயப்பிரமாணம் கொடுக்கல. இதுக்கு என்ன விளக்கம் சொல்லுவாங்க? இப்ப இதுல வந்து என்ன சொல்றேன்னாக்கா, ஆபேல் முதல் சகரியா பலிபீடம்னால வெட்டப்பட்ட வரைக்கும் எல்லாருடைய நாட்களோட சந்ததிகளை விசாரிப்பன்றது. அதுல என்ன மாற்று கருத்து இருக்கு அவங்களுக்கு? அப்ப இதுக்கெல்லாம் அந்தந்த சந்ததியை தான் விசாரிக்கணும், கடைசி வரைக்கும் விசாரிக்க கூடாதுன்னு சொல்றீங்க. 6ஆம் செஞ்ச பாவத்துக்கு மட்டும் எங்க வரைக்கும் விசாரிக்க சொல்றீங்க? அதான் ஒரே மனிதன். அல்லாவுக்கு தனித்தனியாக தான் விசாரிக்கப்படுவார்கள். தனித்தனியாக தான் விசாரிக்கப்படுவார்கள். சொன்ன விளக்கத்தின் மூலமா பைபிளினுடைய அடிப்படையை பார்த்துட்டீங்க. பற்றி சொல்லப்பட்டது இந்த சம்பவம் இஸ்ராயல் மக்கள் அடுத்தது என்னன்னா சொல்றது கேளுங்க. இல்லையா? படிச்சிருக்கீங்களா? அந்த ரத்தப்பை வந்துச்சு. நீங்க சொந்தமா கேட்டிருந்தீங்களா? என்னாச்சுன்னா ரத்தம் வரைக்கும் வந்து சிந்தப்படாதுன்னு சொல்லுவீங்கல்ல, ரத்தத்தை விசாரிக்க மாட்டான்னு சொல்லுவீங்க. விசாரிக்கப்பட மாட்டாதுன்னு தான் பைபிள் இருக்குன்னு சொன்னீங்க. நான் என்ன சொன்னேன்? சரியானே இல்லாத சொல்றீங்க, பைபிளும் இல்லாத சொல்றீங்க. பேசும் தான் இருக்கு, விசாரிக்கப்படாதுன்னு சொல்லி சொன்னீங்க. தவறான ஒரு செய்தியை எல்லாம் ஒன்னும் நீங்களே ஒண்ணு இது வச்சுக்கிட்டு அவங்க ஒண்ணு பண்ணிட்டு தந்தனியா இந்த அல்லாவுக்கு என்ன நியாய தீர்ப்பு செய்ய இதுக்கு முதல் காரணம் என்ன? அல்லாஹ் அவன் அதுவும் பாருங்க, நான் வந்து இது படிச்சேன், கலை சிற்பக்கலை படிச்சிருக்கேன். கருப்பு களிமண்ணால படிச்சன்றது இருங்க. சத்தம் எடுக்கிற கருப்பு கல்லால, கருப்பு களிமண்ணால சத்தம், கருப்பு களிமண் சத்தம் போடுமா? பொக்கு பொக்குன்னு கேட்கும்.
அது இல்ல புக்கு சத்தம் வருது இல்லையா? நீங்க மனிதனை படைச்சிட்டு அவனை கெடுக்கிறதுக்கு இன்னொருத்தர் சக்தியை கொடுத்துட்டு அவன் கெட்டு போனான்னா அவனை நியாயத்துக்கு செய்யறது என்ன இருக்கு? ஏன் செய்யணும்? அப்ப நான் செய்ய போறது நான் பாவம் செய்தறேன். அது காரணமா இருக்கிறது இப்லீஸ். என்னை கெடுக்கிறதுக்கு இப்லீஸுக்கு வர ஒருத்தம் அல்ல. இதை என்னால் ஒத்துக்க முடியாது. அப்படி இருக்கக்கூடிய கருத்து நீங்க தூக்கி போடணும். அப்படி இருக்கக்கூடிய கருத்து இருக்கு. ஆமா, தூக்கி போடுறது. யோபு இங்க படிச்சிருக்கீங்களா? சார் யோகு சாருக்கு என்ன சாத்தான எல்லா அதிகாரமும் கொடுக்குறாங்களா? நீங்க கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றியா இருக்கிறா. உடனே அவனுக்கு எல்லா அதிகாரமும் தரேன், அவனுக்கு எல்லாருமே புடுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து யோகுக்கு வந்து ஒரு சோதனை. என்ன சோதனை கொடுத்து ஒத்துக்குவீங்களா? 10 மணி எல்லாருக்கும் வரலாம். ஆச்சுதா? இன்னும் கேட்டாங்க அப்ப என்ன சொல்ற அறிவுக்கு எதிராக இருக்கிறதா? நம்ம கேட்ட கேள்விக்கு இப்ப நீங்க சொன்ன பதிலுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நான் அதான் கேட்டோம். ரத்தம் என்பது சிந்தப்படுறது. வருவேன், டைம் ஆகுது. நீங்க என்ன பண்றீங்க? டைம் போட்டுக்கிட்டு அந்த நம்ம இல்ல எங்களுக்கு நேரம் முதல்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களுடைய இடத்துக்கு நாங்க கேள்விகளுக்கெல்லாம் என்னுடைய நம்பர் தர அட்ரஸ் கொடுங்க. என்னுடைய ஒரு பெரிய ஏக்கம் தான் உன்னத பாட்டை வந்து கடைசி வரைக்கும் மிகப்பெரிய தெரியும். என்ன தெரியுமாங்க? பைபிள் நீங்க முழுசா படிங்க, முழுசா படிங்க. ஒரு நோக்கத்துல இருந்தீங்கன்னா இதெல்லாம் தெளிவாயிரும். பைபிளை அதாவது உன்னத பாட்டுகள் புத்தகத்தை அணுகுமுறையோடு மென்மையான முறையில நீங்க படிக்கும்போது என்ன இறைவனுடைய வார்த்தை ஏற்று சகோதரர்கள் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை கையில வச்சுட்டு போவாங்க. நிறைய நேரங்கள் பைபிள கையில வச்சுட்டு தான் போவாங்க, சேர்ச்சுக்கு போவாங்க, வீட்டுக்கு போயிட்டு வருவாங்க. அந்த மாதிரி போவாங்க. நீங்க ஆலோசனை சொல்லிடுங்க. பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு சத்தம் போட்டு நீங்க பிரச்சனை வேணாம் சொல்லிடுங்க. யார் படிக்கிறது நீங்க கேட்டீங்க? போயிருவோம். யாரு படிக்கிறது நீங்க கேட்டீங்கன்னு யாரும் படிச்சா யார் படிக்கிறாங்க? படிச்சிருக்காங்கன்னு படிச்சுக்கிட்டா ஆபத்துல போயிடுங்க. குரான்ல நீங்க சொர்க்கத்துக்கு போனீங்கன்னா உங்களை வரவேற்க ஏராளமான கன்னிகைகள் ரூபலியன்கள் இருப்பாங்க. அவங்க ஒவ்வொருத்தருக்கும் எங்களுக்கு இல்ல, நாங்க தேவதூர்களை போல இயேசு கிறிஸ்துவர் கேள்வி கேட்டாங்க. வீட்டுகளை பற்றி மறுமை பற்றி பேசுறீங்களே, எங்கள ஒருத்தர் இருந்தான், அவன் கல்யாணம் கட்டினா சந்தானம் இல்லாம செத்து போயிட்டான், அவன் தம்பி கட்டியா. அதே போல 5 பேர் கட்டினாங்க. நீ சொல்றப்போ வீட்டுல இவன் யாருக்கு பண்டாட்டியா வருவான், 5 பேரும் கட்டிக்கிறாங்களே அப்படின்னு கேட்டாங்க. இப்ப கிறிஸ்து சொன்னார், தேவனுடைய வல்லமை நீங்க தெரியாம பேசுறீங்க, வீட்டுகளுக்கு கொள்ளுவனும் இல்லை கொடுப்பவனும் இல்லை, அவங்க எல்லாம் தேவதூர்களை போல இருப்பார்கள் அப்படின்னு சொன்னார். ஆனா குரான்ல அப்படி இல்லை. மேல போகும்போதே கன்னிகைகள், அதுவும் தங்கை இழையால் இழைக்கப்பட்ட கட்டில படுத்திருப்பாங்க. நீங்க பூமியில எதெல்லாம் விரும்பி சாப்பிட்டீர்களோ அது உங்களுக்கு தாராளமா ஏராளமா கிடைக்கலாம். பட்ச வகையில இருந்து அப்பப்போ இஞ்சி கலந்த மதுபானம் ஏராளமும் கொடுக்கப்படும். உங்களுக்கு பணிவிடை செய்ய இளைஞர்கள் சுற்றி திரிவாங்க. அப்படிலாம் இருக்குது. ஆச்சுதான். இது பைபிளுக்கு முரணான ஒரு கொள்கை. இயேசு கிறிஸ்து எப்படி உயிர்த்து வந்த போது இருந்தாரோ அதே போல நம்ம எல்லாம் இருக்கும்.
அங்க கொள்வனையும் இல்லை கொடுப்பவனும் இல்லை, எப்போதும் இறைவனின் சமத்தை தேவகுமார்கள் எப்படிப்பட்டவர்கள் அது சொல்லுங்க. பைபிள் சொல்லுங்க. தேவகுமார்கள் எப்படிப்பட்டவர்கள் நீங்க சொல்லுங்க. முடிஞ்சிட்டு ஒரே ஒரு விஷயம், தேவகுமார்கள் எப்படிப்பட்டவர்கள் சொல்லுங்க. அவங்க அதான் எந்த விதமான பரலோகத்தை தேவகுமார் மாதிரி நம்ம இது பண்றோங்க. ஆதியாகமம் அதிகாரம் 6 வசனம் 1-6 வரைக்கும் பட்டீங்கன்னாக்கா பூமியில இருக்கிற கன்னியர்களுக்கு அங்க போய் அப்படியே விட்டாக்க என்ன ஆகுனாக்கா பூமியில இருக்கிற கன்னியர்கள் அதிக சௌந்தரியவாதியா இருப்பதை கண்டு கீழே வந்து உறவு கொண்டால் இருக்கு. இந்த மாதிரி வரக்கூடாதுன்னா இறைவனுக்கு இருக்காங்க வந்து வந்துருப்பீங்களா நீங்க இருக்க வேணாம். அதுதான் 100 பேரு சமாதான விஷயம் இல்ல. அதிகமா சிரமம் கொடுக்குற மாதிரி தெரியும். சிரமம் தான். ஒரு ஹாஸ்பிட்டல்ல வசூலிக்காங்க, இன்னொரு வீட்டுல வசூலிக்காங்க. நான் ஏற்கனவே எங்க வீட்டுல டைம் சொல்லிட்டு வந்து இது நடுவில் இப்ப எங்களுக்கு நார்த் சென்னை பாஸ்டர் அசோசியேஷன் ட்ரஸ்ட் மீட்டிங் சாவியே இவருக்கு தான் இருக்கு. 4 மணிக்கு சொன்னவரே அவர் தான். அதனாலதான் நீங்க ஒரு டைம் வச்சு சொல்லி நீங்க நான் இருக்கா அதோட முடிச்சிருக்கலாம். அடுத்து வேணா இன்னொரு சிட்டிங் உட்கார்ந்துருக்கலாம். எல்லாமே பேசி முடிக்க முடியாது, நிறைய பேசி முடிக்க முடியாது. செய்யாத ஒன்று அதனால நிறைய இல்ல நாங்க பைபிள படிச்சு நிறைய கேள்விகள் ஹலோ இங்கதான் இருக்கிறோம். ஜைனல் ஆபீதின் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற இயக்கத்தில் மாநில அமைப்பாளர் அவங்க ஆபீஸ் தான் பேசிட்டு இருக்கிறோம். இப்போ இன்னும் பேச முடியல. இப்ப முடியல. ஆமா தெரியுமில்ல, நாம முன்னால கிடையாது. எதுவுமே 2 நாள்ல பார்த்து தரேன்னு சொல்லி அனுப்பிச்சவ. அது 2 புஸ்தகம் தெரியல. இதுதான் பைபிள் கொச்ச வச்சே இருந்தாரு கிறிஸ்தவத்தை மார்க்கத்தை எது ஒண்ணு அவங்க ஆசிரியர் ஆபீஸ்ல உட்கார்ந்து இருக்கிறேன். இப்போ சரி, இன்னைக்கு ஆபீஸ் போக முடியல, நாளைக்கு நாள் இன்னைக்கு போகலாம். என்ன வீட்டுல வேலை அமைச்சிருந்தாங்க, அந்த செயலி போன் பண்றாங்க. நல்லபடியா இன்னொரு ஒரு சிட்டிங் நம்ம கட்டாயம் ரெடி பண்ணணும். அதுல வந்து நீங்க திருப்பி இப்ப உங்கள்ட்ட கேட்டது பாருங்க, வெறுமனே வந்து ஒரு 2% அளவு தான் இன்னும் 98% சந்தேகங்கள் வந்து 1000 கேள்விகள் ஒரு புக்கு 98% எங்களுக்கு தெரியாது. எங்க இருக்குன்னு சொல்லி நாங்க வாங்கிடுவோம். முஸ்லிம்ஸ் சொன்னீங்களா கொடுங்க பார்ப்போம். அந்த நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்களா? கஃபான் இலைக்குமா ஒரு சப்ஜெக்ட் எழுதிருக்காரு. ஜெர்மனி சொன்னு ஒரு கவலை இருந்தது அவருக்கு. அது கூட இல்லாம ஜெர்மனியில வந்து படிச்சு கொடுப்போம். உங்க நம்பர் இயேசு கிறிஸ்துவின் மார்க்கம் இம்மைக்கும் மறுமைக்கும் ஏற்ற மார்க்கம், மண்ணுக்கும் விண்ணுக்கும் ஏற்ற மார்க்கம். அதனால ஆரம்பத்தில் கேட்டா நீங்க சொல்லவே இல்லை. சார் உங்க நம்பர் நம்ம சாப்பாடு இப்ப பேச முடிஞ்சிச்சு. எங்களுக்கு ஒண்ணு நான் திருவள்ளூர் போகணும். சாப்பிட்ட போதும் நீங்க எதை சாப்பிட்டீங்களா? முன்னாடி கொடுத்துட்டு 4 மணிக்கு மீட்டிங் முதல்ல கொடுத்து ரொம்ப தேங்க்யூ சார். இன்னொரு ஒரு சிட்டிங் வந்து கட்டாயம் நீங்க ரெடி பண்ணுறது. நம்ம 98% கேட்கிறோம். அந்த கேள்வி எல்லாம் பதில் போடுறோம். இல்ல இந்த கேள்வி எல்லாம் என்ன எங்களுக்கு எல்லாம் வர முடியும் நாங்க சொல்ல முடியாது. ஏன்னா இன்னொரு இயக்கத்தில் இருக்கும். இப்போ காத்தலுக்கு ரீஃபார்மேஷன் மூவ்மெண்ட் ஏற்படுத்திருக்கிறோம். திருச்சபை வரலாற்றிலே பாதை தவறிட்டாங்க,
அதுலதான் இப்ப சிலை வழிபாடு இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் வேதாகமத்தை 2 பேர் திருத்திக் கொள்ளணுங்கிறது அவங்க ஒரே கட்ட வச்சிருக்காங்க. எங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்குது. ஒரு நாள் நீங்க உங்க கேள்விகளை எல்லாம் எழுதி பேப்பர்ல உங்களுக்கு இணையதளம் தான் இருக்கான உங்களுக்கு இணையதளத்துல கேட்கலாமா? இல்ல எனக்கு அதெல்லாம் இல்ல பேப்பர்ல எழுதி அனுப்பிச்சுங்க. ஆனா எங்களுக்கு இதுல நீங்க எதிர்பார்க்க முடியாது. அடுத்தது இதுக்கு மொத்தம் நீங்க அட்ரஸ் கொடுத்துருக்கேன். அதாவது அவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் அடுத்தது மனவை முஸ்தபாவுக்கு தினமணிக்காரனுக்கு இந்த இப்ராஹிம் அறுத்து பலியிட கொண்டு போனது யாரை? ஐயா அந்த யூசுப் சம்பந்தமா நீங்க ஒரு சம்பவம் கேட்டீங்கல்ல, குரான்ல இல்லாதது நீங்க படிச்சீங்க, பிராக்கெட்ல இருக்கு, அது தப்பான முடிவு. அதுக்காக தான் உங்களுக்கு ஒரு கோலம் கையில கொடுத்து நீங்க படிங்கன்னு சொன்னோம். நான் கொடுத்து கொடுக்குறேன். நீங்க எடுத்துட்டு Allah